மக்கள் வந்து ஒருத்தர் எதை வச்சு நம்புவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இஸ் இட் வித் தேர் வேல்யூஸ்? தேர் ஷோயிங் அப். ஃபஸ்ட்டு பேர் மினிமம் லீடர்னு நான் வந்து உனக்கு கன்சிடர் பண்ணோம். வெதர் குட் லீடர் பேட் லீடர் எல்லா கான்செப்டும் எடுத்துரும். நான் உன பேர் மினிமம் கன்சிடர் பண்ணோன்னா யூ ஹேவ் டு ஷோ. இப்போ நீ இந்த எலெக்ஷனே நிற்கிற, தோத்துட்ட, அடுத்த எலெக்ஷனும் நீ வரணும். ஃபர்ஸ்ட் டைம் தோத்த உடனே நீ காலியானதோ இல்லை வேற யார் கூடயாவது எங்கேயா போனதோ ஏதாவது நடந்ததுன்னா செகண்ட் டைம் தெர் இஸ் நோ வே வில் பிலீவ் யூ. How AI is impacting on communities through social media? ஹேவன் ஹைப்போதசிஸ் தட் பிராண்ட்ஸுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா அதை கம்யூனிட்டியாக மாற்றினாக்கா ஒரு ROI இருக்குன்னு நான் நம்புகிறேன். Who's actually Deepak? What's the journey? ஃபிசிக்ஸ் டீச்சராக கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து விப்ரோவில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஐ திங்க் மெயின் ஸ்பார்க் அங்கே தான் வந்தது. ஏன்னா கூட இருந்த பீப்புளாக ரொம்ப பார்த்து மோட்டிவேட் ஆனது. ரீல்ஸே தான் இல்லை, எந்த கான்ஃபரன்ஸ் ஈவெண்ட்டும் கிடையாது, எங்கேயும் பார்த்து பேசல. பர்சனல் பிராண்டிங் ஒரு கான்செப்டே இப்போ கிடையாது. அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த era of AI, content has been obsolete. எல்லாராலையும் கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியுது. பட் டு ஸ்டாண்ட் அவுட் ஆஸ் அ ஹியூமன், அந்த ஹியூமன் ஃப்ளேவர் வரணும். அந்த ஹியூமன் ஃப்ளேவர்ன்றதை நான் என்னவா பார்க்குறேன்னா டேஸ்ட்டாக பார்க்குறேன். என்ன கேட்டால் நான் கேரக்டராக பார்க்குறேன். ஏஐயால் இது எல்லாத்தையுமே போய் பார்க்கலாம் முடியும். ஆனால் எது வேணும் சூஸ் பண்ண தெரியாது. பட் நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் ரசனை கிடையாது. அதால் குக் பண்ண முடியும், சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாதவங்களால எப்படி பெட்டராக குக் பண்ண முடியும்? When AI can code, which can create art, what makes a content human? கேரக்டர். எது இல்லைன்னு பார்த்தா எனக்கு அதுதான் அதுக்கிட்ட இல்லைன்னு தோணுது. அது கேரக்டருக்குமே இப்போ lot of prompts ஆர் நம்மளை பற்றி கொடுத்து not as complicated as humans are. நீ பார்க்காத ஒரு விஷயத்தை எப்படி கிரியேட் பண்ணுவேன்? கரெக்ட். இது அது வந்து இன்ஸ்பிரேஷனா இல்லை அது வந்து அட்லீஸ்ட் சொல்கிற மாதிரி எப்படி அது எல்லாமே காப்பி தான். கிரெடிட் கொடுக்கலன்னா do you think films actually impact communities? ஃபிலிம் இம்பாக்ட் பண்ணுன்றத விட நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்டோரி டெல்லிங் வந்து கம்யூனிட்டியில் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸ்டோரி டெல்லிங் இஸ் a very important weapon when it comes to community. பட் ஆனால் திருக்குறள் is still ஸ்டோரி டெல்லிங். பட் இட்ஸ் டூ காரணம் இல்லாமல் அதை வந்து 2 லைன்ஸில் வைக்கல. ஐ ஹாவ் டு டூ தட் ஸ்டோரி டெல்லிங். இத்தனை வார்த்தைகளில் இத்தனை நெடிகள்லன்னு சொல்லும் போது தான் உனக்கு அதில் கியூரியாசிட்டி வருது. கதையாக எழுதினா நீ படிச்சிருக்க மாட்டேன். அதுலேயும் நீங்கள் ஃபார்மேட்டிங் கேட்டீங்க. திருவள்ளுவர் அன்றைக்கே லிங்க்டின்ல வந்து ஸ்கேனபிள் பார்த்துருக்காரு. சரியான மேட்ரு. they'll just ஸ்கேன் பண்ணுவானுங்க, பார்த்தோன்னே அவங்களுக்கு புரியணும். ஆஃப் பீப்புள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரோட ஃபோன் நம்பர் ஈஸியாக ஆக்சபிளாக இருக்குன்ட்டு தேர் கிரியேட்டிங் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிட்டு அது ஒரு பேர் வச்சு ஒரு கம்யூனிட்டின்றாங்க. ஆர் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடம் புக் பண்ணுறது ஆல்சோ ஹஸ் பிகம் வெரி நார்மல். இப்போல்லாம் அங்கே போயிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டு வச்சு மைக்கில் பேசுகிறாங்க. அதையும் ஒரு கம்யூனிட்டின்றாங்க. பட் வாட் டு எக்ஸாக்ட்லி சி அஸ் கம்யூனிட்டி நெக்ஸ்ட் 5 years? எது ஆக்சுவலாக ஒரு கம்யூனிட்டினா என்ன? ஹாய், வெல்கம் டு ஸ்கல்ப்டர்ஸ் பாட்காஸ்ட். Today we have Deepak Kumar with us, who is also known as Community Man. Welcome Deepak bro. Welcome to Sculptors Podcast. Thank you. Hi. So first question எனக்கு என்னன்னா, in the era of AI, a lot of communities have been automated by AI. ஓகேவா? So what is the human leverage now அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? In communities, huh? ஆமாம். See, I think leverage எப்பவுமே கம்யூனிட்டிஸ்க்கு இட்ஸ் ஆல்வேஸ் பீப்புள் தான். ஓகேவா? இட்ஸ் நாட் ஆட்டோமேஷன்ஸ் ரோல் பயங்கரமாக கம்யூனிட்டிஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போவே நான் வந்து கன்சல்ட் பண்ணுற பிராண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மெம்பர்ஸோட 1-to-1 கான்வர்சேஷன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னாக்கா இது ஒரு 5-6 years பிஃபோர் என்ன ப்ராசஸ் இருக்கும்னா நான் அவங்கள சொல்லுவேன். அவங்க போய் பெரிய அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த டேட்டா எடுத்துகிட்டு வருவாங்க. தென் ஐ ஹவ் டு மேனுவலி லுக் இன் டு திஸ் டேட்டா. இல்லைனா இந்த டேட்டாவை வந்துட்டு ஏதோ ஒரு மேப் பண்ண பார்ப்போம், ஒரு கிராஃப் மாதிரி போட்டு பேட்டர்ன் என்னன்னு பார்ப்போம். இந்த பேட்டர்ன் வச்சு தான் ஓகே பீப்புளுக்கு இதுதான் வந்து தேவை இருக்குது, இதை நம்ம செய்யணும் அப்படின்னு கண்டுபிடிப்போம். பட் இப்போது அந்த இது வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அந்த டேட்டாவை நான் இதில் ஒரு விஷயத்தில் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு LLMல நான் போட்டுட்டு இதில் நீ என்ன பேட்டர்ன் கண்டுபிடிக்கிற, இதில் யாருக்கு என்ன தேவைன்னு எனக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் சரிதான் கேட்டால் இட் இஸ் ஏபிள் டு கோ த்ரூ அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கான்வர்சேஷன். இப்போது 1000 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா 60% ஆஃப் த பீப்புள் கிட்ட ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னாக்கா 600 கான்வர்சேஷன்ஸ். ஓகே. ஸோ மேனுவல் எஃபர்ட்லேருந்து இந்த இடத்துல ஏஐ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் இந்த கான்வர்சேஷன்ஸ் வைக்கிற இடத்துல நான் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிராப். எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கலாம். ஓகே, அதுவும் எனக்கு தெரியாது பிகாஸ் ஐ ஹவ் நாட் பர்சனலி எக்ஸ்பெரிமெண்டட் yet. பட் ஆனால் அதில் பியூட்டி வந்து இண்டிவிஜுவலாக பேசும்போது தான். ஏன்னா பிகாஸ் வென் ஐ டாக் இட் இஸ் பிகாஸ் ஐ ஜென்வன்லி கேர். இப்போ இன்னைக்கு காலையில் நான் வந்துட்டு ஒரு ட்வீட் ஒன்று பார்த்துருந்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ChatGPT போயிட்டு ஐம் கோயிங் டு அன்இன்ஸ்டால் யுவர் ஆப், ஓகே குட் பை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் போட்டு பாருங்கள், என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு சொல்லி பாருங்கள் அப்படின்ட்டு.
வேர்டிங்ஸ் மாறலாம், பட் எல்லாருக்குமே ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸாக வந்தது. அப்படியே ரொம்ப சந்தோஷம், இது பழகின வரைக்கும் சந்தோஷம், போயிட்டு வாப்பா, உனக்கு ஏதாச்சும் வேணுன்னா இல்லை உனக்கு ஏதாவது ரிசோர்ஸஸ் வேணுன்னா சொல்லு, நான் உனக்கு லாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படி தான். ஓகே, இவ்வளோ தான் ஆக்சுவலாக அவங்க ப்ராம்ப்ட் வந்து அந்த ட்விட்டரில் கேட்க சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம மனிதர்கள் என்ன ஆகிட்டாங்கன்னா அவங்க எமோஷனல் ஆகிட்டு அடுத்த கேள்வி கேட்டாங்க. ஏன்னா அவனுக்கு ஃபீலிங்கே இல்லையா, நம்ம இத்தனை நாளாக கான்வர்சேஷன் வச்சுருந்தோம் இல்லையான்றது அந்த சேட்டில் போட்டிருப்பாங்க. ஓகே, அதுக்கு என்ன சொல்லுவோம், எனக்கு என்ன, நான் ஹியூமன் கிடையாது, எனக்கு எந்த வித இதுவும் கிடையாது, யூ வாண்ட் டு சூஸ் another ஆப், நீங்கள் போய் சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுரும். இந்த டச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேர், பர்சனலாக அந்த ஜென்யூனாக ஒரு கேர்ன்றது. இப்போ இதுவே வந்து உங்ககிட்ட ஒரு பர்சன் வந்து இனியிலேருந்து உனக்கு எனக்கும் பழக்கம் கிடையாது, இனியிலேருந்து நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீ அதே மாதிரி அப்படியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்போம். ஓகே, யூல் பி எய்தர் பர்சனலி ஹர்ட்டோ இல்லை பர்சனலாக ஒன்று டவுட்டாக யோசிக்கிறது ஒன்று இருக்கும்ல, அதை அதுக்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ கான்வர்சேஷன் பார்ட் எப்பவுமே ஹியூமன்ஸ் வச்சுக்கிட்டு போஸ்ட் கான்வர்சேஷன் அண்ட் ப்ரீ கான்வர்சேஷனும் ஏஐட்ட யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரிலாம் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் நல்ல விஷயம். பட் டியூரிங் த ப்ரோக்ராம் வந்துட்டு அந்த கான்வர்சேஷன் அப்போ ஹியூமன் டச் இஸ் லைக் வெரி, அதோட வேல்யூ வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். இப்போ டிஎன்ஏல நீங்கள் எல்லாரும் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பிகாஸ் ஆஃப் மை பர்சனல் டச், கரெக்டாக நான் உங்கள்கிட்ட பேசுறதுனால. ஆமாம், இஃப் ஐ டேக் அவே கம்ப்ளீட்லி நான் இல்லவே இல்லை அப்படின்னாலே யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் டிஃப்ரெண்ட். கரெக்ட். அதுக்கு நடுவில் 2 பேரை ஆள் போட்டாலே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. இப்போ நான் அந்த இடத்துல இன்னும் ஒரு ஆட்டோமேஷனையும் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்னா தென் யூ வில் ஆல்சோ see it much more differently. பட் யூஸ் பண்ண இடத்துல யூஸ் பண்ணணும். புரியுது. நைஸ். ஊஸ் தீபக், ஏன்னா ஒரு லிங்க்டின் போஸ்ட் எழுதுனீங்க, எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், அந்த மாதிரி ஒரு போஸ்ட் இருந்துச்சு. லாட் ஆஃப் பீப்புள் ஆஸ்க்ட் யூ வை இந்த டிசிஷன்ட் அப்படின்ட்டு. ஸோ ஊஸ் ஆக்சுவலி தீபக் என்ன, வாட்ஸ் அ ஜேர்னி, லைக் டிஎன்ஏ கம்யூனிட்டி எல்லாம் ஓகே, பட் ஊஸ் ஆக்சுவலி தீபக்? சி, இது வந்து இப்போது லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பிகாஸ் ஐ ஹவ் பீன் டூயிங் சம்திங், அதை தான் மெஜாரிட்டி பார்த்தனால தட் ஹாஸ் பிகம் மை ஐடென்டிட்டி. நானுமே ஓரளவுக்கு அதுதான் என் ஐடென்டிட்டின்னு நம்பிட்டு தான் இருந்தேன். ஓகே, தட் இஸ் வாட் தீபக் இஸ், ஆண்டர்ப்ரனர் இஸ் தீபக் அப்படின்ற மாதிரி. பட் ஐ திங்க் தெர் இஸ் மோர் டு தீபக். ஓகே, ஓகேவா, இப்போ எப்படி காலையில் எழுந்தோடனே குளிக்கிறோம், பல் தேய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி நான் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பையும் ஒரு வேலையாக பார்த்துருக்கேன். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா, நாலுலேருந்து வேறு வேலை பார்க்கலாம். ஓகே, இட் இஸ் தட் சிம்பிள். பட் அப்போ தீபக் யாருன்னா இஸ் ஆஸ் அ பர்சன் ஹூ இஸ். ஓகே, ஓகே, எனக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குல்ல. இப்போ நான் வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கேட்டால் ஹெல்ப் பண்ணுறதுன்றது என்னோட இன்னர் டேலண்ட். ஐ மீன் நான் டேலண்டாகவே பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, என்னால் வந்து பண்ண முடியும்னா தட் இஸ் வாட் தீபக் இஸ். ஓகே, அதுவும் அந்த கேரக்டர் என்கிட்ட எவ்வளோ நாள் இருக்கோ. ஓகே, ஓகேவா, அது வரைக்கும் அதுதான் தீபக். ஓகேவா, ஸோ பட் என்ன பண்ணிட்டு இருந்தேன் நீ அந்த ஜேர்னின்னு கேட்டேனாக்கா, மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நான் அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் தான் இருந்தேன். 2016 ஐ பீன் இன்டு கெட்டிங் இன்டு ஸ்டார்ட் அப்ஸ் அஃபிஷியலாக. ஓகே, காலேஜ் டைம்லேருந்தே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறது. ஸோ 10 years ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப், 10 years ஆஃப் சாலிடாக ஆன் பேப்பர் லீகல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு சொல்லலாம். ஓகே, இந்த 10 years ஜேர்னி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்ல முடியுமா? 10 years ஜர்னி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ரொம்ப கஷ்டம். ஓகேவா, ஏன்னா ஜஸ்ட் பெரிய ரோலர் கோஸ்டர் ரைடு, பெரிய ரோலர் கோஸ்டர் ஃபுல்லாகவே சொல்லுங்கள். அதான் ட்ரை பண்ணுறேன். எல்லாருக்கும் மாதிரியும் இப்போது ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்ல. ஸோ எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் பெருசாக பண்ணணும், ஏதோ ஒரு பெரிய ஸ்பார்க் மூமெண்ட் என்னவா இருந்துச்சு, அந்த பெருசாக பண்ணணும், இந்த மாதிரி செட் ஆகல. ஆக்சுவலாக எனக்கு எங்கேயும் ஒர்க் பண்ணுறதும் அந்த இதுவும் செட் ஆகலை. 2016 அப்போ என்ன பண்ணிருந்தீங்க கரெக்டாக? அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் டீச்சராக வேலை பார்த்தேன். ஓகே, ஃபிசிக்ஸ் டீச்சராக கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து விப்ரோவில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஐ திங்க் மெயின் ஸ்பார்க் அங்கே தான் வந்தது. ஓகே, ஏன்னா கூட இருந்த பீப்புளாக ரொம்ப நல்லா என்கரேஜிங் பீப்புளாக இருந்தாங்க. குட்டியாக ஒரு சின்ன ஒரு டீம் லீட் மாதிரி ரோலில் இருந்தபோது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விஷயம். ஓகே, எல்லாரையும் பார்த்துக்கிறது, எல்லாருக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. ஓகேவா, அந்த மாதிரி எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு இத்தனை பேரை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ உங்களுக்கே தெரியாமல் அப்போ நீங்கள் ஒரு கம்யூனிட்டி மேனாக இருந்திருக்கீங்க. அதான் நான் சொல்கிறேன், என் ஐடென்டிட்டி நான் அதுதான் என் கேரக்டர். ஓகே, கேரக்டர், அதுக்கு நம்ம பேர் அது நம்ம பிராண்டிங்லாம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். பட் அதான் என் கேரக்டர். ஓகேவா, எனக்கு எல்லாருக்கும் கேர் பண்ணுறது, அவங்களோட பர்த்டே வந்து நம்ம தெரிஞ்சு அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறது. ஓகே, ஒருத்தவங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு யோசிக்கிறது, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எந்த ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டால் நல்லா இருக்குன்றதுக்காக அதை கஷ்டப்பட்டு போராடி அவங்களுக்கு அந்த ஊரே வாங்கி தர்றது, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்சி பண்ணேன். ஓகே,
ஓகே இதெல்லாம் நான் ஒரு ஈகோ ட்ரிப்லையோ எதுலையுமே பண்ணல. அவங்க அதனால் அது நடந்து முடிஞ்ச பிறகு அவங்க அதை ஹாப்பி ஆவாங்கல்ல, அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே ஓகே அது நான் இப்போ வரைக்குமே எனக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிட்டோ இப்போ நீ அதனால் ஹாப்பியாகிற, நீ வந்து எனக்கு இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது வந்து ஒரு தொத்து நோய் மாதிரி, நீ அதை ஹாப்பி ஆகும்போது எனக்கும் தொத்துது. ஓகே 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 ஐ வில் ஆல்சோ ஹாப்பி. ஸோ அப்போ தான் ஐ டிசைடட் ஓகே அப்போ நம்ம அது ரிலேட்டட் அதை ஒன்று பண்ணணும். அப்போ எனக்கு கம்யூனிட்டின்றதுலாம் என்னன்னு தெரியாதுல்ல. ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சா அப்போ நம்மக்கிட்ட ஒரு டீம் இருக்கும். எல்லா வேலையிலும் நம்மளை டீம் லீடராகவோ ஒரு எடுத்தோடனே ப்ராஜெக்ட் மேனேஜரோ போடுவாங்களோ நம்மளுக்கு தெரியாது. ஆமாம் கஷ்டம். ஓகே அப்போ நம்மளே ஒரு ப்ராஜெக்ட் நம்ம மேனேஜர்ன்ற மாதிரி அவரது பெட்டர், அந்த மாதிரி ஒன்று பண்ணணும். அதே சமயத்தில் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் மாதிரி பண்ணி ஒரு பெரிய பிஸ்னஸ் எம்பையர் மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட். அந்த தாட் எப்படி வந்துச்சு தெரியலடா, ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற மாதிரி கண்டென்ட் இன்ஃப்ளூயன்ஷெல்லாம் எனக்கு கிடையாது. ஓகே when I started ஓகேவா, ரீல்ஸ் பார்த்து மோட்டிவேட் ஆனது ரீல்ஸே தான் இல்லை, எனக்கு எந்த மோட்டிவேஷனும் கிடையாது. ஓகேவா, எந்த கான்ஃபரன்ஸ் ஈவெண்ட்டும் கிடையாது, எங்கேயும் பார்த்து பேசல. பர்சனல் பிராண்டிங் ஒரு கான்செப்டே இப்போ கிடையாது. எந்த அடிக்கிற மாதிரி இருக்கு இல்லை, எந்த லிங்க்டின் போஸ்ட் பார்த்தா அது ஆகல, எதுவும் என்ன அடிக்கிற இல்லை நான் அப்போ இல்லவே இல்லைன்ற. எனக்கு அப்போ தெரியாது, எனக்கு அப்படி ஒரு பிளாட்ஃபார்மே எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு இந்த 4 விஷயம் நீங்கள் சொன்னது எனக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த எல்லாருக்குமே அதுதான் மெயின் சோர்ஸாக இருந்திருக்கும். ஓகே பட் என் டைமில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சென்னையில் வந்துட்டு ஈவெண்ட்ஸே நடக்காது. ஆமாம் ஓகே, சென்னையில் ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்ஸு நடக்க ஆரம்பிச்சதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கோவிட் டைமுக்கும் அந்த சரௌண்டிங் இயர் 2019 2020 ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பீக்கில் ஆகி இப்போ வந்து மாதத்துக்கு 2 ஈவெண்ட் நடக்குது சென்னையில். இந்த மாதிரி மூவ் ஆகுது. ஓகே, மாதத்துக்கு இல்லை ப்ரோ, வாரத்துக்கே 2 நடக்குது. பட் அந்த டைமில் வந்து யாருக்குமே தெரியாது ஸ்டார்ட் அப்னால என்னன்னு தெரியாது. த ஈஸியஸ்ட் வே டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் பிஸ்னஸ். ஓகே, பிஸ்னஸ் பண்ணுறோம் தான் சொல்லுவாங்க, அது தெரியாது. நம்ம அந்த கண்டென்ட் கொஞ்சம் அந்த வைசி கண்டென்ட் இவங்கலாம் பார்க்கறதுனால ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படி எதுவும் ஒன்று பண்ணணும்னு ஐடியா இருக்கும். ஸோ அந்த டைமில் மூவ் பண்ணி ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு வேலையை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது எல்லாரும் போல் ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் ஆப் மாதிரி ஒன்று பண்ணலாம். வேறு சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் ஆப் அண்ட் லேர்னிங் ஆப்பு, ஒரு கம்யூனிட்டி மாதிரி, ஒரு ஃபார் ஜஸ்டிஸ் மீடியா நெட்வொர்க். நல்ல கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணோம், நிறைய பிளாக்ஸ் எழுதுவோம், நிறைய பண்ணோம். பட் ஆஸ் அ ப்ராடக்டாக அது வந்து பெருசாக வந்து ஹிட் ஆகலை. அதுக்கு அடுத்து அப்போ அந்த டைம்லேயே வந்துட்டு கொஞ்சம் கேஷ்க்கு என்ன பண்ணோன்னா, ஐ யூஸ் டு ஒர்க் இந்த நைட். ஓகேவா, வேறு ஒரு யூஎஸில் இருக்கவங்களுக்கு கன்சல்ட்டிங் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அதை எடுத்து மார்னிங் சேலரின்னு திருப்புறதும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் எப்படியோ ரன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபயர் ஃபைட்டிங். ஓகேவா, அதுக்கப்புறம் நான் வந்து வைசி அந்த ஸ்டார்ட் அப் ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு ஓஜி முதல் ப்ரோக்ராம், அது ஸ்டார்ட் அப் ஸ்கூல் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது. அந்த பேட்சில் இருந்தோம். அப்போது அந்த சில கான்வர்சேஷன்ஸ் அங்கே இருக்க பீப்புள் அதெல்லாம் வந்து பேசும்போது அவங்க இந்த ஆஃபீஸ் ஹவர்ஸ்லாம் சொல்லி வைப்பாங்க. அதெல்லாம் பேசும்போது ரியலி என்ன சொல்ல ஒரு ஸ்பார்க் வந்தது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து சாஸ் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. சாஸ் வந்து அப்போ யூஎஸில் இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடுச்சு. எனக்கு சென்னையில் இன்னும் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்லாம் அப்போ இன்னும் வரல. நத்திங் ஹஸ் ஹேப்பன். ப்ராபப்ளி ஜோஹோ மைட் ஹவ் பீன் தேர், எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ அந்த கிஸ்ஃப்ளோ மைட் ஹவ் பீன் தேர். இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் இருக்குது சென்னையில். ஓகே, இன்னும் பெருசாக இப்போ நம்ம சொல்கிறோம்ல சாஸ் கேபிட்டல், அந்த நேம்லாம் இன்னும் சென்னைக்கு வரல. ஓகே, ஸோ அவங்க சொன்னாங்க எனக்குமே இப்போ சாஸ்னால் என்னன்னு தெரியாது. பட் தே ஆர் சேயிங்னா ஏதோ ஒரு மீனிங் இருக்கும். தே ஆர் வெரி பிக் ஷாட்ஸ் இல்லையா, எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது தென் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அபவுட் சாஸ்னா என்ன அப்படின்னு படித்து சாஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரேன். அதுலேருந்து சாஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ப்ராடக்ட் இதுவாக பண்ணுறேன். அது ஒரு விஷயமா எதுவும் நல்லா வந்து டிராஃபிக் வந்து அதை நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அடுத்த சாஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன். அது வந்து அந்தளவுக்கு போகல. பட் அதே சேம் டைம்லையும் அது நல்ல டிசைனில் இருந்தனால லைஃப் வந்து அப்படியே எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றி விடும். இது இப்படி போகுது அப்படின்னும் போது டிசைன் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அப்போ அப்படியே டிசைன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண பார்த்து அது ஒரு பெரிய டிசைன் ஸ்டுடியோ மாதிரி ஃபார்ம் ஆகி, எனக்கு தெரிஞ்ச அந்த கம்பெனிக்கு பேரே இல்லை, இன்றைக்கி வரைக்குமே அந்த கம்பெனிக்கு பேர் இல்லை. எல்லாருக்குமே இப்போ குவி அருணோ இல்லை சத்யா அவங்களாம் ஃபோனில் பார்த்தீங்கன்னா தீபக் யூஎக்ஸ் தான் சேவ் பண்ணியிருப்பாங்க, கம்பெனி பேர்லாம் கிடையாது. ஓகேவா, அப்படி ஒரு பேரே இல்லாத ஒரு கம்பெனிக்கு 20-25 பேர் 30 பேர் ஸ்கேல் பண்ணி எல்லாருமே இந்த டிசைன் சர்வீசஸ்லாம் எடுப்போம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபண்டிங் ப்ராசஸ்னு ஸ்டார்ட் ஆகிறது அடுத்த சாஸ் ப்ராடக்ட்டுக்கு. அப்போ அது ஒரு 2-3 ரவுண்ட் வரைக்கும் ஃபண்டிங் இழுத்துட்டு போகிறோம். ஓகே, அதுலேருந்து ஒரு நல்ல ட்ராக்ஷன் வருது, அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். பட் அதோட அடுத்த ஸ்டேஜுக்கு எங்களால் போகவே முடியல. ஓகே, அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னும் போது நல்லா தெரியுது மார்க்கெட் எங்களுக்கு வந்து ஃபிட் ஆகலை. மார்க்கெட் நான் எக்ஸிஸ்டன்ஷியலாக இருக்குது. ஓகே, பட் என்னோட பேஷன்
அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறேன். அதில் பெட் ப்ராஜெக்ட் மாதிரி குட்டி குட்டியாக வேறு ப்ராடக்ட்ஸ் பண்ணுறேன். ஸ்க்ரால்மி அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா கிரியேட்டர்ஸ் மத்தியில் போய் சேருது. கிரியேட்டர்ஸ் மத்தியில் சேரும்போது யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம்ஸ் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஓகே கம்யூனிட்டி பண்ணுறவங்களுக்கு C3ன்னு ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் கிரியேட்டர்ஸ்லாம் தெரிய ஆரம்பித்த உடனே வேறு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது, என்னோட நெட்ஒர்க்கில் ஃபார்ம் பண்ணுறது. அது டிஎன்ஏன்னு அப்படியே வருது. ஸோ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி தீபக் உட்காந்து யோசிக்கல. ஓகே, இப்படி ஏதோ ஒன்று பண்ண மேபி யோசிச்சிருப்பேன், வேறு ஏதோ ஒன்று யோசிச்சிருக்கேன், பட் அது நடக்கல. ஓகேவா? ப்ராபப்ளி ஏதோ சிலிகான் வேலி ட்ரீம் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யோசிச்சிருப்பேன். ஓகேவா? நம்ம வந்து சீரீஸ் D போகணும், சீரீஸ் போகணும், IPO போகணும், அப்படி ஏதோ ஒரு ட்ரீம் இருந்திருக்கும். பட் அது இல்லாமல் இப்படி ஒரு ட்ரீம் வந்திருக்கு. பட் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னாக்கா, இஃப் காட் உனக்கு ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கல அப்படின்னாக்கா, நீ கேட்ட ஒரு விஷயத்த கொடுக்கல அப்படின்னாக்கா அதோட பெட்டராக கொடுப்பாரு அப்படின்னா எனக்கு தெரியாது, வந்தால் தான் தெரியும் எனக்கு. பட் அந்த விஷயம் கிடச்சிருந்தா அதில் ஏதோ எனக்கு ஒரு நல்லது இல்லை. நல்லது இல்லை, அதில் சம்திங் வாஸ் நாட் ஃபார் மீ. ஸோ அதுக்கு பதிலாக எனக்கு வேறு ரூட்டு கிடச்சிருக்கு. பட் இதுவும் நல்லா தான் இருந்தது. இப்போ கண்டினியூஸாக கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரில, எனக்கு வந்து சாஸ் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ எப்படி ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி இது ஒரு ப்ராடக்டாக மாற்ற முடியும், இந்த ப்ராடக்ட்டை மக்கள் வாங்குவாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல ஒரு வாட்டியும். ஆமாம், அது ஒரு வாட்டி எப்படி அது டு யூ ஹேவ் எனி பேட்டர்ன் தட் யூ வாண்ட் டு ஷேர்? பேட்டர்ன் இருக்குது. ஃபஸ்ட்டு தெரியாது. அது என்ன பேட்டர்ன்? ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே ஈகோவில் பில்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் ஈகோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆமாம், கரெக்ட். ஓகேவா? அதாவது எனக்கு என்ன பிடிச்சது, எனக்கு இந்த மார்க்கெட் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும்னு பில்ட் பண்ணுறோம்ல, அது வந்து வேற ஒரு இடத்துல போய் அது இல்லைன்னு ப்ரூவ் ஆகும்போது ஓரளவுக்கு ஈகோ கம்மியாக இருக்கவன் ஒத்துப்பான். ஈகோ இன்னுமே ட்ரிப்பாக இருக்கவங்க அதை ஒத்துக்கவும் மாட்டான். ஓகே, யூ வில் ட்ரை டு புஷ் ஈவன் மோர் அண்ட் தென் நோ. ஐ நோ திஸ் பிகாஸ் நான் ட்ரிப்பாக அவ்வளோ தூரம் புஷ் பண்ணியிருக்கேன். ஐ நோ இட். நான் யாரையோ தப்பு சொல்லலை, நான் பேசுறது நானே தான் சொல்கிறேன். ஓகே, புஷ் பண்ணுவோம். ஓகே, பட் ஆனால் இஃப் யூ ஆர் ஹம்பிள் அனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட்னா, இஃப் யூ ஆர் ஜஸ்ட் ஹம்பிள் அனஃப்னாலே ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. பட் how do you go to that state? Because you have to go to a state of zero. You have to work in a mode of a scientist. இப்போ சயின்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு அவுட்கம் பற்றி விருப்பம் கிடையாது. அதை பற்றி அவங்க ஏதோ டிசைட் பண்ண மாட்டாங்க. எனக்கு இதுதான் வரணும்னு நினச்சி எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கணும். அதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. இது ரெண்டுமே வேறு மைண்ட் செட். ஆமாம், ஓகேவா? நம்ம வந்துட்டு அவுட்கம் ப்ரீ டிஃபைன் பண்ணிடுவோம். இதுலேருந்து 100K MRR வேணும், இதுலேருந்து எனக்கு 10,000 கஸ்டமர் வேணும்னு முடிவு பண்ணிவிட்டு நீ ப்ராடக்ட் பண்ணுற எப்படி வரும்? பட் ஆனால் அந்த மாதிரி எக்ஸிட் ஆர் அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் இல்லாமல் பில்ட் பண்ணனாலுமே ஒரு சயின்டிஸ்ட்க்கு தேர் வில் பி ஃபண்டு, லைக் ஃபண்டுன்றத விட தேர் வில் பி பேக்கப். இல்லை, கண்டிப்பாக ஃபண்ட் இருக்கும். அந்த ஃபண்டை தான் நீ இன்வெஸ்டர்ஸ் இதுதான் சொல்லி ஆகணும். ஐ ஹேவ் அன் ஹைப்போதசிஸ்ன்னு தான் நீ ஸ்டார்ட்டே பண்ணணும். ஓகேவா? எஸ்பெஷலி வென் யூஆர் ஏர்லி ஸ்டேஜ். இது அந்த மாதிரி சொன்னால் இன்னும் பெட்டர். நான் அப்படி தான் சொன்னேன். ஐ ஹேவ் அன் ஹைப்போதசிஸ் தட் பிராண்ட்ஸுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா, அதை கம்யூனிட்டியாக மாற்றினாக்கா அவங்களுக்கு ஏதோ ஒரு மார்க்கெட்டிங்கில் ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட்லேயும் ஒரு ROI இருக்குன்னு நான் நம்புகிறேன். திஸ் இஸ் மை ஹைப்போதசிஸ். ஸோ வி ஹவ் டு ஒர்க் வித் பிராண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஃப் இட் இஸ் ஹேப்பனிங். அது நடக்கலை அப்படின்னாக்கா நடக்கலை. ஓகேவா? ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் தப்பாக நடக்குதுன்னா கூட பிரச்சனை இல்லை. விச் மீன்ஸ் தட் த இன்ஜின் இஸ் ஒர்க்கிங் பட் இட் இஸ் நாட் ஆப்டிமைஸ்ட். இப்போ நீ ஆட்ஸ் ரன் பண்ணுறல, கேக் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் கஸ்டமர்னு ஒருத்தர் வரணும். வந்தால் கூட அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னா ஓகே ஆப்டிமைஸ் பண்ணலாம். வரவே இல்லைன்னா அது நான் எக்ஸிஸ்டன்ட் மார்க்கெட், அது எதுவுமே இல்லை, நீ ஆட் போகாத. ஓகேவா? இந்த தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னா இட் வில் பி வெரி ஈஸி டு பிவட். இது இல்லைனா இது இல்லைனா இது. நான் நிறைய பிவட் பண்ணியிருக்கேன், ஆனால் அதுவே பத்தலை. இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, when I get into conversation people, other founders who have gone to next industry, என்னை விட 3 times or 4 times pivot பண்ணியிருக்காங்க. எப்போ பிவட் பண்ணணுன்றது எப்போ கண்டுபிடிக்கிறது? whenever the experiment is not giving you the outcome that you expected, you have to do another experiment. rather than saying எனக்கு இந்த அவுட்கம் தான் வரணும்னு சொல்லி சயின்டிஸ்ட்ல ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இல்லையா? பண்ண முடியாது. கரெக்ட். நேச்சர் gives what it gives. ப்ளூ ப்ளஸ் green இதுதானா இதுதான் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு இல்லை, எனக்கு இதுதான் வேணும்னா நீ அடம் பிடிக்க முடியாது. அப்படி அடம் பிடிக்கக்கூடிய கேரக்டராக இருந்தால் அந்த அளவுக்கு லைஃப்பில் உனக்கு ஒரு லெவரேஜ் இருக்கணும். ஒரு $1 billion அக்கௌண்ட்டில் வச்சுன்னா யூ கேன் மேனிப்புலேட் மார்க்கெட், யூ கேன் டூ வாட்டர். ஏதோ ஒரு லெவல் இல்லை நெட்வொர்க் லெவலேஜ் இருக்கணும். யூ ஹாவ் 1 million followers, தென் அகைன் யூ கேன் மேனிப்புலேட், யூ கேன் கன்வின்ஸ் பீப்புள், என்னென்னவோ பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். இந்த 2 லெவரேஜும் இல்லை அப்படின்னாக்கா உனக்கு டிஸ்ட்ரிபியூஷனும் இல்லை,
பணமும் இல்லை அப்படின்னாக்கா யூ ஹாவ் டு கோ பை த ரூல்ஸ். ஓகே ஓகே ஓகே, இதுதான் வந்து மார்க்கெட்டோட உண்மை அப்படின்னாக்கா அந்த மார்க்கெட் கேமுக்குள்ளே தான் விளையாட முடியும். நம்ம என்ன பார்ப்போம்னா அந்த ஆட் ஒன் அவுட் யாரோ ஒருத்தங்க அந்த ரூலை பிரேக் பண்ணி இல்லாத மார்க்கெட்டை கிரியேட் பண்ணவங்கள மட்டும் தான் நம்ம இன்னைக்கு ஐடலாக செட் பண்ணியிருக்கோம். கரெக்ட். ஆமாம். ஓகே, அவர் நான் எக்ஸிஸ்டன்ஷியல் ஐபாட்னு ஒரு மார்க்கெட்டே கிடையாது, அவர் கொண்டு வரலையா? ஓகே ஓகே, அந்த மாதிரி எத்தனை பேர் நீ கை காட்ட முடியும்? கம்மி தான். ஓகே, அதுக்கு முன்னாடி அவருக்கு வேற என்ன சக்ஸஸ் இருந்திருக்கு? ஒரு மார்க்கெட் இருக்குது அவருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ போய் ஐபாட்னு ஒன்று பண்ணுறேன்னு சொன்னால் ஒத்துக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு டேக்கில் முடியாது. அதான் ஃபஸ்ட்டு டேக்கில் யூ கேனாட் கோ டு எய்ம் ஃபார் அ மூன் ஷாட். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இங்கேருந்து அனுப்பிச்சு நான் ஹியூமனே இல்லாத ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சு மேலே சுற்ற விட்டு திருப்பி இறக்கிடணும். ஓகே, அடுத்ததில் மேன்மேட் அனுப்பிச்சு சுற்ற விட்டு இறக்கிடணும். ஒரு 4th or 5th அட்டெம்ப்டில் தான் நீ லூனார் லேண்டிங்கை வந்து எய்ம் பண்ணணும். புரியுது. ஓகே, இது ஸ்டார்ட் அப் கான்டெக்ஸ்டில் பார்க்கணுன்னா நீங்கள் அன்றைக்கி வென் வி டிஸ்கஸ் யூ டோல் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் எக்ஸிஸ்டிங் ஐடியாவில் ஏதாவது ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் வச்சுட்டு அதை பண்ணிவிட்டு செல் பண்ணிட்டா யூனிக் செல்லிங் பாயிண்ட்டே வேணாம். ஓகே, ஈவன் இஃப் த ரஷ்யன்ஸ் ஆல்ரெடி வென்ட் இன்டு தி ஸ்பேஸ், நீங்கள் ஒரு தடவை ஸ்பேஸுக்கு போயிட்டு வரணும். புரியுது. ஸ்டூபிடாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்கல்ல, இப்போ எதுக்கு இந்தியா மூணுக்கு ட்ரை பண்ணிருக்கு, அதான் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க புதுசாக வேறங்க. இது வந்து வெக்கேஷன் ட்ரிப் இல்லை, பார்க்காத இடத்த பார்க்கணுன்றதுக்கு. புரியுது. ஓகே, நம்மளும் அதை ட்ரை பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் வேற ஒரு புது விஷயம் ட்ரை பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வே டு டூ சம்திங் இஸ் காப்பி. ஓகே, அதை இமிட்டேட் பண்ணி ஆகணும். நீ அவங்க பண்ணுறதும் இது பண்ணணும். இப்போ நீங்கள் ஐபேடோட டிசைன் பார்த்தீங்கன்னாலும் அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஆப்பிள் டிசைன்ஸ் எல்லாமே ஒரு கம்பெனி இன்ஸ்பயர்டு தான். பட் ஸ்டீல் லைக் ஆர்டிஸ்ட்ன்றது தான். அவர் நிறைய ஸ்டீல் பண்ணுவார். அவர் ஆனால் அந்த புக்ஸ் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. நிறைய ஸ்டீல் பண்ணுவார். அவர் மவுஸ்ன்ற கான்செப்ட் ஸ்டீல் பண்ணது தான். ஆமாம், ஓகேவா, பாயிண்டர்ன்றது ஸ்டீல் பண்ணது தான். எல்லாமே சி தெர் இஸ் என்ன சொல்கிறேன், அவங்களுமே யாரோ ஒருத்தரை பார்த்து நீ பார்க்காத ஒரு விஷயத்தை எப்படி கிரியேட் பண்ணுவேன். கரெக்ட். அது வந்து இன்ஸ்பிரேஷனா இல்லை அது வந்து அட்லீஸ்ட் சொல்கிற மாதிரி எப்படி அது எல்லாமே காப்பி தான். ஓகே, காப்பி தான். கிரெடிட் கொடுக்கலன்னா நீ வந்து தெரிய மாட்டேன். ஓகே, யாரை கண்டுபிடிக்காத வரைக்கும் நீ தெரிய மாட்டேன். அவ்வளோதான். ஓகே, பெஸ்ட் வந்து சில டைம்ஸ் கிரெடிட் கொடுத்துட்றது. புரியுது. இன்ஸ்பயர்ட் இந்த ஒர்க்கு, இதுலேருந்து நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு கொடுக்குறது பெட்டர். ஆனால் டெஃபினட்டாக நீ இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தனா ஒரு பாயிண்ட் டைமில் யூ வில் பிகம் ஒரிஜினல். ஓகே ஓகே, அது ஒரிஜினாலிட்டி எப்படி வரும்னா பிகாஸ் யூ டூ ஒன் சடன் டே உன்னோட ஃப்ளேவர் ஏதோ ஒன்று ஆட் ஆகிடும். கரெக்ட். இதை பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன். என்னென்னா இந்த எரா ஆஃப் ஏஐ கான்டென்ட் ஹஸ் பீன் அப்ஸ்லேட். எல்லாராலையும் கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியுது. பட் டு ஸ்டாண்ட் அவுட் ஆஸ் அ ஹியூமன் அந்த ஹியூமன் ஃப்ளேவர் வரணும். அந்த ஹியூமன் ஃப்ளேவர்ன்றதை நான் என்னவா பார்க்குறேன்னா டேஸ்ட்டாக பார்க்குறேன். என்ன கேட்டால் நான் கேரக்டராக பார்க்குறேன். கேரக்டர் டேஸ்ட்டாக தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லை, டேஸ்ட்டுங்கிறது எனக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல. சரி, கேரக்டர்ன்றது ஆஸ் அ பர்சன் ஹூ ஐ எம். அது இன்னைக்கு நிறைய பேரோட கண்டென்ட்ல அந்த கேரக்டரோட வெளிப்பாடு வரமாட்டேங்குது. ஓகே, கண்டென்ட் மட்டும் வருது. ஓகேவா, இப்படி போடணும் இப்படி பண்ணணும். சில ரூல்ஸ் கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈஸியாக படிக்கிற மாதிரி போஸ்ட் எழுதுங்க, இதெல்லாம் கரெக்ட். ஏன்னா ரீடபிலிட்டிக்கெலாம் ஓகே. ஓகே, பட் இந்த வேர்டிங் சூஸ் பண்ணுறதாகட்டும், சொல்லக்கூடிய விஷயம் ஆகட்டும், இது வந்து என்னோட கேரக்டரோட நான் அசோசியேட் பண்ணேன்னா தட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு அசோசியேட் இது நான். ஓகே ஓகே, இப்போ என் கேரக்டர் வந்து நான் வந்து இப்போ சில பேர் சொல்லுவாங்க என்னோட போஸ்ட்டை வச்சு அன்றைக்கி நான் வந்து கோவமாக இருக்கேன்னா அன்றைக்கி நான் எப்படி இருக்கேனே கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ என்னோடய கேரக்டருக்கும் என் கண்டென்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராங் அசோசியேஷன் இருக்குது. ஓகே, என் லைஃப்க்கும் அதுக்கும் ஒரு ஸ்ட்ராங் அசோசியேஷன். நான் வந்து வீட்டில் உட்காந்து ஒரு நாள் கூட நான் வீட்டில் உட்காந்து சோகமாக இருந்துக்கிட்டு லிங்க்டின்ல இன்ஸ்பைரிங்காக போட்டதில்லை. புரியுது. ஓகே, அதே சமயத்தில் நான் வீட்டில் ரொம்ப அப்படியே ஜாலியாக இருந்துக்கிட்டு ஜஸ்ட் டு மேனிபுலேட் சோகமாக ஒரு போஸ்ட் போட்டதும் கிடையாது. இது ரெண்டுமே என்கிட்ட நடந்ததில்லை. ஓகே, நான் சோகமாக இருக்க அன்றைக்கி அதில் சோகமாக இருக்கும். ஸோ மேபி அதனால அது ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்குது. இட் இஸ். அப்போ என்ன ஆகுனா மேபி ரீச் வராது. தட் இஸ் வெரி ட்ரூ. நானே சொல்கிறேன், ரீச் வராது. ஏன்னா எத்தனை பேர் உன் மூட் ஸ்விங் ஹேண்டில் பண்ண முடியும்? கஷ்டம். ஆமாம், ஓகேவா. ஸோ பட் ஆனால் ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். புரியுது. அந்த சர்க்கிளுக்கு நீ வந்து மேலே ப்ரொஃபைல் பிக்சரையும் பேரையும் எடுத்துட்டா கூட இது யாரோட கண்டென்ட்னு கண்டுபிடிக்க முடியும். இது யார் பேசுகிறாங்க, இது யாரோட வாய்ஸு அப்படின்றது அவங்களுக்கு புரியும். ஓகே, இது எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க இந்த மாதிரி நடக்குதுன்றது? நடந்த பிறகு ஐடென்டிஃபை பண்ணேன். நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லா விஷயத்தையும் போட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, பட் நிறைய பேர் சொல்கிறாங்களா கிளாரிட்டி இஸ் த அல்டிமேட் ஸ்ட்ராட்டஜின்லாம் சொல்கிறாங்களா? ஆமாம், கிளாரிட்டி வந்துடும், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டே ஒன் அன்னைக்கு கிளாரிட்டி எப்படி வரும்?
பட் அதுக்கு தானே இது லாட் ஆஃப் கன்சல்டன்ட் இந்த மாதிரி பண்ணணும் இது மாதிரி பண்ணணும் கிளாரிட்டி கொடுக்குறாங்கல்ல, கேட்டு கற்றுக்கலாம். பட் அப்போ கூட வருமானு கேட்டால் உண்மையாக வராது. ஓகே, வந்துச்சு நீ நம்பிக்கலாம் அவ்வளோதான். ஓகேவா? பட் இஃப் யூ சிட் அலோன் யூ திங்க் அபவுட் இட் யூ வில் ஸ்டில் பி கன்ஃபியூஸ்டு தான். லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு பாதி டிசிஷன் நான் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் எடுத்திருக்கேன். ஓகே, பட் ஆனால் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் எப்படி ஒரு டிசிஷன் எடுக்க முடிஞ்சது? ஏன்னா எடுத்தாகணும். ஓகே, there is no other way. When you are leading people கம்யூனிட்டியாவோ இல்லை ஒரு ஆஃபீஸ் டீம்லையோ அப்படின்னாக்கா கிளாரிட்டி வந்தால் தான் டிசிஷன் எடுக்கிறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமாம், சம்டைம்ஸ் கண்டிப்பாக எடுத்தாகணும். பட் ஆனால் அட்லீஸ்ட் யூ நோ இல்லை ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஏதோ ஒரு சின்ன கிளாரிட்டியாக இருக்கும்ல. சுத்தமாக கிளாரிட்டி இல்லாமல் எப்படி எடுக்கும்? ரொம்ப பேசிக்காக நான் வச்சிருக்க குவாலிட்டி வந்து ரிவர்சபிள் நான் ரிவர்சபிள் டிசிஷன் இது வச்சிருப்பேன். அவ்வளோதான். அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன். ஏதாவது ஒன்று பண்ணுறதுனால நான் அதை நாளைக்கு திருப்பி இந்த டிசிஷன் நான் லைஃப்பில் மாற்றிக்க முடியும்னா நான் யோசிக்காமல் எடுத்துருவேன். ஓகே, இது எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சில டிசிஷன் நான் எடுத்தால் இது என்னை பாதிச்சிடும், இதுக்கப்புறம் நான் இதை வந்து மாற்றிலாம் அமைக்க முடியாது அப்படின்ற பொசிஷனுக்கு நான் வந்து டைம் கொடுப்பேன். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டிசிஷன் தட் யூ கேன் டெல், இது இந்த டிசிஷன் நான் எடுத்தேன் இந்த மாதிரி அப்ரோச்சில்? உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஃபயரை மாற்றுறது கஷ்டம், ஹயரை திருப்பி ஃபயர் பண்ணிடலாம். ஓகே, கரெக்ட், மேக் சென்ஸ். ஓகே, என்னால் இப்போ ஒரு சில டிசிஷன் என்னால் மாற்ற, இப்போ ஒரு ஷேரே கொடுத்துட்டேன்னா இரிவர்சிபிள் டிசிஷன். ஆமாம், இதோட பைபேக்கில் தான் அவனுக்கு ஆப்ஷன் இருக்குது. வெரி கேர்ஃபுல். அப்போ ஓகே, அப்போ அதை ரொம்ப அப்போ அந்த இடத்துல வந்து யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இந்த மந்த் எனக்கு ஒரு 30% நீ கொடுக்குறேன்ற டிஸ்கவுண்ட் அவர் 40% கேட்குறாரு. ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன், சில டைம்ஸ் கொடுத்துருவேன். ரொம்ப மார்ஜின்லாம் போட்டு கணக்கெலாம் பார்க்க மாட்டேன். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு செட் ஆகலைன்னா நெக்ஸ்ட் மந்த்தில் நான் டிஸ்கவுண்ட் இல்லைன்னு சொல்லிடலாம். புரியுது. எனக்கு அது ரிவர்சபிள் டிசிஷனில் தான் இருக்குது. ஸோ கன்ஃபியூஷனில் இருக்கும்போது இது பார்க்கலாம். இது என்னால் திருப்பி எழுத முடியுமா, திருத்தி எழுத முடியாது, எரேசரே கிடையாது அப்படின்னா நான் யோசிக்கணும். அப்பயும் பிலீஃப் வரலான்னா நம்பிக்கையில் தான் ரன் பண்ணணும். கரெக்ட், புரிஞ்சு. ஸோ நம்ம டேஸ்ட் பற்றி பேசிட்டோம்ல, எனக்கு உங்களோட க்ரியேட்டிவ்ஸு ஏதாவது எல்லாமே யூனிக்காக இருக்கும். அதாவது வந்து எப்படின்னா ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைப்பேன். ஸோ ஆஸ் அ டிசைனர் இந்த டிசைன் ஸ்டுடியோ இதெல்லாம் இருக்குல்ல, ஆனால் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆடப் ஸ்டேட் வேர் உங்களுக்குமே டேஸ்ட் கம்மியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு டிசைன் சென்ஸ்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். வாட் மேட் யூ டு கோ இன் டு தட் ஸ்டேட் வேர் என்னோட டிசைன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும், டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகணும், அது மாதிரி கான்ஷியஸாக எடுத்த டிசிஷனா இல்லை எதனால அது உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் கான்ஷியஸ் டிசிஷனும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் பண்ண ப்ராடக்ட் வந்து டிசைன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மீம்ஸ்லாம் போட்டாங்க ரெடிட்டில். ஓகே, இந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ண வந்துட்டு தூக்கு போட்டுக்கலான்ற மாதிரி மீம் போட்டேன். ஓகே, ஏன்னா அப்படி பண்ணுறாங்கன்னு தான் டிசைன் ஃபீல்டுக்குள்ளே வரேன். அப்போ தான் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் ரீடிங் அபவுட் ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒர்க் அண்ட் எவ்ரி திங், ஹவ் அப்சர்வ்ட் ஈஸ் அபவுட் டிசைன் பிகாஸ் ஈ கேர்ஸ். ஓகேவா? அப்போது அது தொத்திக்குது. ஓகேவா? தொத்திக்கிறதுன்றோட அது எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஓகே, அப்போ அந்த டைமில் நிறைய பேர் நிறைய கோட் சொல்லுவாங்க. இன்றைக்கி வரைக்குமே எனக்கு வந்து பாதி நேரம் எனக்கு வந்து பில்கேட்ஸ் சொன்ன கோட் எனக்கு ரிலேட்டே ஆனதில்லை. ஓகேவா? இஸ் அ வெரி அச்சீவ்டு பர்சன் எல்லாம் ஓகே, எனக்கு அந்த கோட் ரிலேட் ஆகாது. ஓகேவா? பட் எனக்கு இவரோட கோட்டோட எனக்கு ரிலேட் ஆச்சு. அது சொல்லும்போது எஸ் அது கேர் பண்ணணும். ஈவன் இஃப் இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ எனி திங் எக்ஸ்ட்ரா, ஃபங்க்ஷனாலிட்டி எதாவது தான் இருக்க போகுதுன்னா கூட அதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா செலவும் ஆகாது நீ பண்ணுறதுக்கு. ஓகே, அப்போது அதையே நம்ம யோசிக்கணும். அது யோசிச்சதுனால உள்ள சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் எவ்வளோ, ஓகே, அது எவ்வளோ நம்மளை நல்லா ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்றது ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அது ஒன்று டேஸ்ட். ஓகே, பட் இந்த டேஸ்ட் வந்த உடனே நம்மளால் அந்த ஒர்க்கை பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த முதல்ல டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோட்டோஷாப் தான், இன்னும் ஃபிக்மாலாம் அப்போ வரல. ஓகேவா? நான் ட்ரை பண்ணுறேன். ஐ திங்க் காலையில் போட்ட போஸ்ட்டில் கூட நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு UX டிசைன் கற்றுக்கிட்டேன்னு இருப்பேன். ரொம்ப பேடாக இருக்கும். ஓகேவா? டேஸ்ட் இருக்குது மனசில். டேஸ்ட் என்னென்னா நிறைய நெகட்டிவ் ஒயிட் ஸ்பேஸிங் கொடுக்கணும். ஓகேவா? இருக்கணும், ஷேடோ கொடுக்கணும் அப்படிலாம். அந்த டைமில் ஷேடோன்றது ஒரு பெரிய ட்ரெண்ட். இப்போ கொஞ்சம் ஷேடோ ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஓகே, ஷேடோ கொடுக்கணும். பட் ஆனால் எவ்வளோ ஷேடோ கொடுக்கணும்னு தெரியல, என்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்லை. ஸோ டேஸ்ட் மட்டும் இருந்தால் அப்ளை ஆகாது. ஓகே, ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவை. பட் அந்த டேஸ்ட் இருந்தால் அந்த ஸ்கில் வந்து கரெக்டாக வந்து அப்ளை ஆகும். ஓகே, ஓகே, வெறும் டேஸ்ட் மட்டும் இருந்தால் சொல்ல தான் முடியும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் அதை கேட்க தெரியணும். ஓகே, பட் ஆனால் இப்போ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்லாமல் சொல்ல மட்டும் தெரிஞ்சால் பண்ணலாம். ஓகே, பண்ணலாம். ஆனால் அதில் அதாவது யூ கேன் ரீச், என்ன கேட்டால் ஒரு 95% ரீச் பண்ணலாம் யுவர் ட்ரீமை. ஓகே, ஓகே, இஃப் யூர் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட் யூ ஒன்ட் பி ஹாப்பி. ஓகே, இது ஏன் இப்படி வருது? பியூர் ஸ்கில்ஸ் பீப்புள்னால இதை ஒத்துக்க முடியாது. அதனால தான் இந்த பியூர் ஸ்கில் பீப்புள் வந்து
அகைன்ஸ்டாக பேசுவாங்க. அதால் எங்களால் மாதிரி பண்ண முடியாது. ஆக்சுவலாக என்னென்ன கேட்டோன்னா ஏன் பண்ணணும்னு கேட்பேன். எனக்கு இது ஒர்க் ஆகுது, எனக்கு அந்த நீ வைக்க போகிற க்ரீன் டாட் எனக்கு மேலே எல்லாமே இந்த போஸ்ட் போகும். புரியுது. ஓகே, இந்த டிசைன் ஒர்க் ஆகும். ஓகேவா? அப்படின்னும் போது எனக்கு அது ப்ராப்ளமாக தெரியல. பெர்ஃபெக்ஷன் எல்லா இடத்துலையும் தேவைப்படாது. புரியுது. ஓகேவா? ஸோ டே டு டே பேசிஸ்லலாம் இது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஓகேவா? ஆக்சுவலாக இது என்ன பண்ணுன்னா, இது வந்து அகெயின்ஸ்டாலாம் போகல. ஓகே, ஆஸ் அன் டிசைனராக நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக பார்க்குறேன். ஐ திங்க் இட் இஸ் கிவிங் யூ மோர் டைம் டு திங்க் சம்திங் பியாண்ட். கரெக்ட். நானுமே அதான் பார்க்குறேன். நிறைய பேர் டிசைன் இஸ் மோர் ஃபங்க்ஷனாலிட்டி, டிசைன் இஸ் மோர் டுவர்ட்ஸ் மார்க்கெட்டிங்க்கு தான் பண்ணுறது, டிசைன் இஸ் நாட் ஆர்ட்ன்றாங்க. டிசைன் இஸ் வெரி ஆர்ட். கரெக்ட். பட் இட் ஹஸ் டு பி பவுண்டட் பை ஆல் திஸ் சயின்ஸ். ஏன்னா டிசைன் ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னா, ரொம்ப ஆர்டிஸ்ட் பீப்புளோட ப்ராப்ளமே என்னென்னா ரொம்ப க்ரேஸி ஆகிடுவாங்க. ஓகே. கிரியேட்டிவிட்டி வந்து கிரியேட்டிவிட்டிக்கும் கிரேஸிக்கும் ஒரு பிளர்டு விஷன். அது தின் லைன், சரியா தெரியாது. அதே மாதிரி தான் இது வந்து இது விஷனா இல்லை இது வந்து ஏதோ ஒரு இடியாட்டிக் இமேஜினேஷனானும் தெரியாது. இது ரெண்டுமே ஒரு மாதிரி தான் இருக்கும். நடந்துருச்சுன்னா வாட் அ விஷனரின்னு சொல்லுவேன், நடக்கலைன்னா நீ வேற மாதிரி பேசிடுவேன். அதே மாதிரி தான் அந்த கிரேசி தாட்டுக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும். ஓகே, ரொம்ப யோசிக்க விட்டோம்னா இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஏன் க்ரீனில் ப்ளூவை மிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வர என்னென்னமே யோசிப்பாங்க. பிகாஸ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட். என்னோட டிசைனர்ஸோட ஒர்க் பண்ணும்போது இதையாவது ஒன்று பண்ணிட்டு எடுத்துகிட்டு வாங்க ஒன்று வரவே வர மாட்டாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வாட் வில் ஹேப்பன் இஸ் யூ வில் கோ டு அ பிளேஸ் வேர் யூ ஒன்ட் ரிட்டர்ன் பேக். யூ வில் கெட் இன் அ லூப். இதில் இன்னும் இப்படி பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி அதுதான் பவுண்டு கன்ஃபார்மாக தேவை. டைம் பவுண்ட் கொடுக்கலாம். ஓகே, எனக்கு ஒன் டேல என்ன கிரியேட்டிவாக பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணி எடுத்துருவா. என்னோட டிசைனர் ஒருத்தன் இருந்தான், இன்டர்ன் பண்ணுறேன். அவன் சொன்னால் டிசைனர்ஸ் நீட் டு சிட் அண்ட் டூ ஐடியலாக கொஞ்ச நாள் இருந்தால் தான் எங்களால் எதாவது பண்ண முடியும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி கார்பரேட்ஸில் ஒர்க் ஆகல. ஏன்னா யூ ஹேவ் டைம் லைன், யூ ஹேவ் டெட் லைன்ஸ், அதெல்லாமே அப்போ தனியாக வேறு டைம்லைனில் தான் பண்ணணும். அந்த டைம்ல எல்லாம் பண்ண முடியாது. ஓகே, ஓகேவா? வேற ஏதோ ஒரு ஒர்க். ஆனால் ஐடியலாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர் அடிக்கணும். கன்சியூம் மட்டும் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா கன்சம்ஷனுக்கும் கிரியேஷன் ப்ராசஸ்க்கும் நடுவில் கேப் இருக்கணும். ஓகே, அது எப்படி எடுக்கிறது கரெக்டாக? இட் கேன் பி டன் எனிவே. நடுவில் அது ரெண்டுத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு யூ கேன் டூ சம்திங் எல்ஸ். ஓகே, தொடர்ந்து அப்படியே கன்சியூம் பண்ணிட்டு எடுத்து ஒர்க்கிங்க்கு போனீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா அப்படியே காப்பி பேஸ்ட் ஆகும். ஓ, ஓகே. இன்ஸ்பயர்டாக இருக்காது. ஐடல்னஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. பட் ஆனால் அது இப்போ கொஞ்சம் ஆகுது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கொஞ்ச நாளாக இல்லை ஒரு ஃபியூ இயர்ஸாகவே தி அமௌண்ட் ஆஃப் டைம் தட் ஹவ் பீன் ஐடல் ஹஸ் பிகம் ரெடியூஸ்ட். ஓகே, இப்போவே நான் ரொம்ப ஐடலாக இருக்கேன்னு தான் சொல்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடிலாம் நான் இதை விட இன்னும் ரொம்ப ஐடலாக இருப்பேன். ஓகே, ஓகேவா? ஓகே, மீட்டிங்ஸ்க்கு நடுவில் நிறைய கேப் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி நிறைய கேப் விட்டு செய்கிற ஒரு இது இருக்கும். ஓகேவா? ஐ திங்க் அது இன்னுமே பெட்டர். ஓகே, ஐ ஸ்டில் ரிமெம்பர் நம்ம அந்த போஸ்ட் ஆட்டாப்சியோட அந்த பட்டன் கிளிக் பண்ணப்போ ஒரு சவுண்டு வந்துட்டு அந்த லோடிங். லாட் ஆஃப் பீப்புள் எனக்கு ஃபஸ்ட் டே ரிவ்யூ பண்ண நிறைய பேர் வந்து அந்த சவுண்டை பற்றிலாம் சொன்னாங்க. அண்ட் அந்த ப்ராடக்ட்டில் இருக்க குட்டி குட்டி நுவான்சஸ் தட் வி பண்ணது எல்லாமே. ஸோ அப்போ தான் ரியலைஸ் லைக் மோர் தேன் பில்டிங் ஒரு டூல் பில்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ லவபிள் இருக்குது எல்லாம். ஓகே, நிறைய பேருக்கு வந்து நம்ம இதில் லவபிளில் பண்ணோன்றதே இட்ஸ் பெரிய ஆச்சரியம். இப்போ முந்தானத்து ஒரு டெக் பர்சனை மீட் பண்ண கூட யூ வாஸ் லைக் வெரி சர்ப்ரைஸ்ட் அபவுட் தட். நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த டெக் கேப்பபிலிட்டி, அந்த த வே த ப்ராடக்ட் ஃபங்க்ஷன்ட், அந்த எஸ்தட்டிக் எல்லாமே. நானுமே எனக்கு அன்றைக்கி 3 நாள் நம்ம அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ணிருக்கப்போ நான் மோசமான ஒரு எக்ஸில் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறது. யூ ஜஸ்ட் கேவ் ஒன் ப்ராம்ப்ட், இட்ஸ் லிட்ரலி சேஞ்ச் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தட் ப்ராடக்ட். நான் இப்போ 2-3 பேர்கிட்ட நான் தான் பண்ணேன்னு காமிக்கும்போது எனக்கு ரொம்ப பாராட்டினாங்க. எனக்கு தெரியாது தீபக்கோட ஒரு ப்ராம்ப்ட் அவ்வளோதானே. ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராம்ப்ட் கண்டுபிடிக்கிறது மேட்டர் இல்லை, பட் இந்த சென்ஸை வளர்க்குறது எப்படி? லைக் ப்ராம்ப்ட் இஸ் செகண்டரி, பட் ஹவு டு யூ சி இது ஒர்க் ஆகுன்ற ஒரு இன்ட்யூஷன்ஸ் இருக்குல்ல as a டிசைனர்? ஒர்க் ஆகும்னு தெரியாது, ஒர்க் ஆகுறது அந்த ஃபீல் இப்படி இருக்கும்னு தெரியும்ல, அந்த ஃபீல் தெரியுது. நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கணும். அது எப்படின்னா டேஸ்ட் டெவலப் பண்ணுறது தான். இப்போ வந்து காரம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா உனக்கு தெரியும்ல. ஆமாம், ஓகே. என்ன விதமான காரம்லாம் உனக்கு ஃபீல் பண்ணியிருக்க? கொஞ்சம் ஸ்வீட்டான காரம்னு சில டிஷ் இருக்கும். வசாபி வாங்கி கொடுத்து வசாபி அது காரம் இல்லை. ஓகே, பட் ஆனால் ஸ்வீட்டான காரம்னு சிலது இருக்கும். ஓகே, முளைக்கப்பட்டியில் சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க அது சில பேர். அது ஸ்வீட் கலந்த காரம் இருக்கும். ஓகே, ஓகே, இந்த மாதிரி இருக்கும். கேன் யூ இமேஜின் ஒரு 2-3 டைப் ஆஃப் காரம் உன்னால் இமேஜின் பண்ண முடியும்? சில்லி காரம் எப்படி இருக்கும், இந்த கோங்குரா சட்னி அதோட காரம் எப்படி இருக்கும், சிலது எப்படி இங்கே காது வரைக்கும் அடிக்கும் தெரியும்ல. இது எதுவுமே இல்லாத ஒரு
புது விதமான ஒரு காரத்தை உன்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா? ட்ரை பண்ணு, உன்னால் முடியாது. ஏன்னா டேஸ்ட் பண்ணல. ஓகே. ஸோ நமக்கு ஒரு டேஸ்ட் வரணும் அப்படின்னாக்கா நம்ம அதை டேஸ்ட் பண்ணணும். ஓகே ஓகே, நான் அதாவது ஒன்று கன்சியூம் பண்ணி ஆகணும். ஓகே, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எந்த செஃப்மே ஒரு டிஷ்ஷை அவங்களுக்கு காமிச்சு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னால் பார்த்துட்டுலாம் போய் பண்ண முடியாது. டேஸ்ட் பண்ணணும். ஓகே, டேஸ்ட் பண்ணிட்டு இன்க்ரீடியன்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, இதில் இவ்வளோ இது கலந்துருக்கு, இதில் லெமன் போட்டிருக்காங்க, இவ்வளோ வந்திருக்குன்னு. எந்த அளவுக்கு நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அதோட இன்க்ரீடியண்ட்டோட எல்லா இன்க்ரீடியன்ட்டும் கண்டுபிடிப்பாங்க, அதோட கம்போசிஷனையும் கண்டுபிடிப்பாங்க. இது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு போகலாம். தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? அண்ட் ஸ்கில், காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில். ஓகே, பட் ஆனால் வந்துட்டு அதை டேஸ்ட் பண்ணால் தான் உன்னால் அதை உணர முடியும். பார்த்துட்டுலாம் போய் அதே மாதிரி டிஷ் பண்ண முடியாது. புரியுது. ஸோ ஒரு டிசைன் பண்ணணும் இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நிறைய ப்ராடக்ட் நீங்கள் வந்து டேஸ்ட் இது பண்ணணும். டேஸ்ட் இருக்க பீப்புளை ஃபாலோ பண்ணணும். புரியுது. ஓகே, டேஸ்ட் இருக்க ஃபாலோ பண்ணாலே நம்ம ஃபீடு மாறும். புரியுது. ஓகே, நம்ம கண்டென்ட் ஃபீட் எல்லாம் மாறும். எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். இன்னொன்று, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லைக் இப்போ நான் டிசைனர், நான் வெறும் சாஸ் ப்ராடக்டை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரிபிளில் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா ஒன்றுமே நடக்காது. ஓகே, நான் வந்து ட்ரிபிளில் நிறைய நேரம் ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அன்ஸ்பிளாஷில் உட்காந்து சும்மா இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி நான் அன்ஸ்பிளாஷ்லேயும் ஸ்க்ரோல் பண்ணுவேன். ஓகேவா? ரொம்ப நல்லா பார்க்கலாம் அந்த வீடு, அவங்க ஃபோட்டோ, ஒரு ஆர்கிடெக்சர் ஃபோட்டோ இல்லை ஒரு போர்டோட ஃபோட்டோ, அதுலேருந்து தான் கலர்ஸ் இதுலேருந்து தான் காப்பி பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நான் இதுலேருந்து காப்பி அடித்தா தான் நான் கண்டுபிடிக்க முடியாது. நான் இன்னொரு ப்ராடக்ட்லேருந்தே அடித்தேன்னா நீ கண்டுபிடிச்சிருவேன். புரியுது. பட் ஆனால் இது இட்ஸ் வெரி நைஸ். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏஐயால் இது எல்லாத்தையுமே போய் பார்க்கலாம் முடியும். ஆனால் எது வேணும்னு சூஸ் பண்ண தெரியாது. கரெக்ட். பட் ஆனால் சூஸ் பண்ண தெரியாது. பட் நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் ரசனை கிடையாது. அதால் குக் பண்ண முடியும், சாப்பிட முடியாது. புரியுது. சாப்பிட முடியாதவங்களால எப்படி பெட்டராக குக் பண்ண முடியும்? கரெக்ட். அது அந்த ப்ராம்ப்டை பொறுத்து தான். நீ என்ன கேட்குறியோ சமைச்சு கொடுக்குற திறன் இருக்கு. ஓகே, பட் அதை நம்ம தான் சாப்பிட்ருக்கணுமோ, நமக்கு மட்டும்தான் டேஸ்ட் இருக்கு. ஓகே, இது இப்படி வேணும், எனக்கு இப்படி வேணாம், எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. ஆமாம். அப்போது நம்மளால் அதை இமேஜின் பண்ணி அதை யோசிச்சு நம்ம அதை வந்து ஒன்று வந்து இட்ஸ் அ பியூர் லவ். இப்போ நினைக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபங்க்ஷனாலிட்டியோட நிப்பாட்டலாம். பட் அது ஒரு பியூர் லவ் தான். அது வந்து நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுது. இதுக்கு ஒரு சின்ன சவுண்ட் நீங்கள் கொடுக்கலாம். பட் இப்போ அதை நம்ம பண்ணும்போது இதை கொடுத்தா எனக்கு எக்ஸ்ட்ரா $2 தருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆமாம். ஓகே, பட் இட் இஸ் அவர் லவ் டுவர்ட்ஸ் இட் திங். சம்டைம்ஸ் எப்பயாச்சும் பீப்புள் அதை நோட்டீஸ் பண்ணாங்க. நம்ம பண்ணுற ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை யாராவது நோட்டீஸ் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் அது. இப்போ நான் அதை பண்ணும்போது நீ இதை நோட்டீஸ் பண்ணியோ இல்லை உங்ககிட்ட யாரோ சொல்லுவாங்க, நான் எதிர்பார்க்கல. ஓகே, பட் அது கேட்கும் போது நல்லாயிருக்கு. புரியுது. ஓகே, நம்ம ஏதோ ஒன்று இப்போ பண்ண ஒரு குட்டி விஷயத்தை யாரோ ஒருத்தவங்க பாராட்டுறாங்க அப்படின்றது. பட் அது பாராட்டினாலும் பாராட்டலனாலும் இன் மை ஒர்க் இட் வில் ஆல்வேஸ் ரிஃப்ளெக்ட் இன் ஸ்மால் திங்ஸில் ஐ வில் டேக் கேர். இப்போ சோஷியல் மீடியா அல்கோரிதம்ஸ் இல்லை என்னென்னா ஏஐ இஸ் கிரியேட்டிங் a lot of echo chambers. அப்படின்னா எக்கோ சேம்பர்ஸ்னால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும் அது வந்து கனெக்ட் பண்ணிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது how AI is impacting on communities through social media? AI is impacting communities through social mediaனா, இப்போ நீ என்ன சொல்கிறேன்னா ஒரே குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க போஸ்ட்டுக்குள்ளேயே திருப்பி பார்க்குறாங்க அந்த மாதிரி வருது. அந்த டேஸ்ட் பட்ஸு அந்த டேஸ்ட் இருக்கவங்ககிட்டயே அது உள்ளே ஃபார்ம் ஆகிட்டே இருக்குல்ல. பட் அஸ் அ கம்யூனிட்டியாக பார்க்கணுன்னா there should be much more towards a community இல்லை. சரி, அதுதான். இப்போது நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும், எந்த பிளாட்ஃபார்மை நீ வந்து வைடனிங்க்கு யூஸ் பண்ணுற, நெட்வொர்க் வைடனிங் யூஸ் பண்ணுற, எந்த பிளாட்ஃபார்மை நீ வந்து டீப்பனிங்க்கு யூஸ் பண்ணுற, டீப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லிங்க்டினில் நான் எனக்கு தெரிஞ்ச கனெக்ஷன்ஸ்லேயே நான் திருப்பி பேசி என்னோட பாண்டிங் வித் ஈச் ஒன் நான் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். எனக்கு ரீச் வேணும், ஐ ஜஸ்ட் வாண்ட் நியூ பீப்புள் டு see அப்படின்னா அதுக்கு நீ வேறு பிளாட்ஃபார்ம் எய்ம் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே பிளாட்ஃபார்மில் நடந்துச்சு அப்படின்னா கிரேட். நடக்கலான்னா நீ யூ கேன் சூஸ் 2 different platforms. ஆர் சம்டைம்ஸ் ஒரே பிளாட்ஃபார்மில் யூ கேன் சூஸ் 2 different content ஃபார் 2 different reasons. இந்த கண்டென்ட் எனக்கு ரெசனேட் ஆகிறது என்னோட பீப்புளுக்கு, பட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஸ்ட்ராட்டஜிக்கலி ரீச் நியூ பீப்புள். அப்படின்னும் போது அதுக்கு வேறு சில போஸ்ட் போகலாம். சில போஸ்ட் நீ எழுதுனா உனக்கு ரீச் ஆகுதுன்னு நல்லா தெரிய வரும். ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் உனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். புரியுது. இட் மீன்ஸ் தட் த போஸ்ட் வந்து த்ரெஷ்ஹோல்டை தாண்டி அடுத்த நெட்வொர்க்குக்கு போயிருக்குது.
ஓகே. ஸோ அதை நம்ம எழுதும் போதே அதை டிசைட் பண்ணலாம், இது வந்து நான் வந்து நம்ம நெட்வொர்க் கிடையாது, இது வந்து நம்ம நெட்வொர்க்கையும் தாண்டி ஒரு கண்டென்ட் எழுதுகிறோம் அப்படிங்கிறது. ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம பேசுனதோட ஃபாலோஅப் கொஸ்டின் அது, when AI can code which can create art, what makes a content human? கேரக்டர். ஏன்னா எது இல்லைன்னு பார்த்தா எனக்கு அதுதான் அதுக்கிட்ட இல்லைன்னு தோணுது. கேரக்டர் தான் இல்லை, அது கேரக்டருக்குமே இப்போ லாட் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் ஆர் நம்மளை பற்றி கொடுத்து நாட் ஆஸ் காம்ப்ளிகேட்டட் ஆஸ் ஹியூமன்ஸ் ஆர். ஓகே. ஒரு ஹியூமனால் மட்டும்தான் ஒரு 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 காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்ஸே ஹியூமன்ஸால் மட்டும் தான் வச்சுக்க முடியும். தே கேன் லிவ், ஹியூமன்ஸ் கேன் லிவ் இன் கிரே ஏரியா. புரியுது. எல்லாமே ஒரு மாதிரி இது எந்த கோவத்தையும் நியாயப்படுத்த முடியாது, ஜெலசி கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியாது, தப்புன்னு தெரிஞ்சும் ஜெலசியாக இருப்போம், ரைட்டுன்னு தெரிஞ்சும் நம்ம கோவப்படுவோம். நம்மளால் வந்து ஒரு கரெக்டாக இப்போ அதுக்கு ரூல்ஸ்னால் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும். புரியுது. ஆமாம், காட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும். ஆமாம், ஹியூமனோட ஃபஸ்ட்டு கைண்ட் என்னன்னா நமக்கு ரூல் ஃபாலோ பண்ண தெரியாது. ஓகே, வி வில் எவென்ச்சுவலி பிரேக். ஸோ கண்டென்ட்டில் ஒன்று இருக்குன்னா நம்மளால் அப்படி பண்ண முடியாது. நீ வந்து ஒரு 100 daysக்கு ஏஐ வந்து ஆட்டோமேட் பண்ணனா எல்லா கண்டென்ட் ஒரே மாதிரி வரும், நான் எழுதுனா வராது. நீ என் கண்டென்ட் பார்த்தனா நேற்று எழுதுனதுக்கும் இன்றைக்கி எழுதுனதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு ஃபார்மேட் இப்படி தான் வரும்னு இருக்காது. பிகாஸ் என்னோட எவால்விங், என்னோட அன்றைக்கி டேயில் என்ன மூட் இருக்குது அது எல்லாமே அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, திஸ் மேக் ஷுவர் என்னோட கேரக்டர் அந்த கண்டென்ட்டில் வந்து ப்ளீட் ஆகும். இட் இஸ் கால் ப்ளீடிங். ஓகே, என்னோட கேரக்டர் ப்ளீட் ஆகுது. we are leaving a part of ourselves in the content. அந்த கண்டென்ட் எப்போல்லாம் எனக்கு அது ஃபீல் ஆகும்னா, என்னோட கண்டென்ட் நான் இப்போ நேற்றே நான் அந்த 10 years இப்போ இந்த க்ளோஸ் ஆகிறதுனால எல்லாமே அதை பார்த்துட்டு இருக்கேன் போது என்னோட பழைய கண்டென்ட் இப்போ பார்த்தா கூட என்னால் அன்றைக்கி நான் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்றதை என்னால் வந்து ரிமெம்பரே பண்ண முடியுது. இதை நான் எதுக்காக இதை எழுதுனேன்னு எனக்கே தெரியுது. ஓகே, விச் மீன்ஸ் நான் வந்து கண்டென்ட்டை வந்து கண்டென்ட்டாக போடலை. ஓகே, யூஆர் ஜஸ்ட் it's an extension of you that you are journaling in public. அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. இதை நான் இப்படி இருந்தனால இதை நான் எழுதியிருக்கேன், இந்த மனநிலையில் இருந்தனால அதை நான் பண்ணியிருக்கேன். ஓகே, அது எனக்கு தெரியுது. ஸோ இப்போ இன்னொரு கம்யூனிட்டின்றதில் கேட்குறேன். என்னென்னா, லாட் ஆஃப் பீப்புள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கிட்டும் எல்லாரோட ஃபோன் நம்பர் ஈஸியாக ஆக்சபிளாக இருக்குன்ட்டு தேர் கிரியேட்டிங் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிட்டு அது ஒரு பேர் வச்சு ஒரு கம்யூனிட்டின்றாங்க. ஆர் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடம் புக் பண்ணுறது ஆல்சோ ஹஸ் பிகம் வெரி நார்மல். இப்போல்லாம் அங்கே போய்ட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டு வச்சு மைக்கில் பேசுகிறாங்க, அதையும் ஒரு கம்யூனிட்டின்றாங்க. பட் வாட் டு எக்ஸாக்ட்லி சி அஸ் கம்யூனிட்டி நெக்ஸ்ட் 5 years? எது ஆக்சுவலாக ஒரு கம்யூனிட்டினா என்ன? கம்யூனிட்டினா பீப்புள் வந்து ஒரு 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 ரிலேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகணும் மல்டி டைரக்ஷன்ஸில். ஓகே, எல்லாருக்குமே வந்து மாற்றி க்ரியேட் ஆகும். இப்போ நீ ஹோஸ்ட் பண்ணுறேன்னா நான் 10 பேர் இருக்கேன்னா எங்கள் 10 பேருக்கு தனியாக நீ தனியாக கிடையாது, நம்ம 11 பேருக்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகணும். மாற்றி இந்த செயின்டு கனெக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகணும். அது ஒரு இம்பேக்டில் எடுத்துகிட்டு போய் விடணும். நீ ஏதாவது ஒன்று பண்ணினா அதை என்ன எஃபெக்ட் பண்ணணும், நான் ஏதாவது ஒன்று பண்ணால் ஒன்று எஃபெக்ட் பண்ணணும். இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. திங்கிங் மாடல்ஸ்ன்னு இருக்குது, மென்டல் மாடல்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, இது வந்து சும்மா நான் பேர் வச்ச மாடல். ஓகே, இதுதான் வந்து ரூல் ஆஃப் கம்யூனிட்டிலாம் கிடையாது, நான் யோசிக்கிற மைண்ட் செட். ஓகே, நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னாக்கா, ஒரு சில மென்டல் மாடல் வந்து ஹோம் மாடல்னு சொல்லுவேன். ஹோம் மாடல் அப்படிங்கிறது ஃபேமிலி மாடல் மாதிரி, அதாவது கம்யூனிட்டியில் பிலாங்கிங்காக பில்ட் பண்ணுறது. ஒருத்தர் வந்துட்டு நேசிக்கணும், தெரிஞ்சுக்கணும், இதுக்காக பில்ட் பண்ணுறது. அது எங்கே பண்ணலான்னா, வெளி உலகத்தில் இவங்களை அவ்வளோவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னும் போது இவங்களுக்குள்ள புரிதலுக்காக ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறது ஹோம் மாடல். 2வது மாடல் அப்படிங்கிறது ஸ்கூல் மாடல். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்காக வராங்க, அதை தனியாக அவங்க கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும். ஓகே, அப்போது அதுக்கு ஒரு அவுட்கம் வச்சு நீ இதை பண்ணினா இதில் பாஸ் ஆகி கிராஜுவேட் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு மாடல். இதுதான் நான் முக்கால்வாசி என்னோட கன்சல்ட்டிங்கில் எல்லாருக்குமே செயல்படுத்துகிற மாடல். ஏன்னா இதில் வந்து மேக்ஸிமம் கமர்ஷியல் கம்யூனிட்டிஸ் எல்லாமே இதில் ஃபிட் ஆயிரும். த பர்சன் வாண்ட்ஸ் டு பிகம் சம் ஒன். ஸோ ஒரு இன்புட் இருக்கணும், ஒரு அவுட்புட் இருக்கணும். தே வில் பிகம் சம் ஒன். இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணால் கஷ்டப்படுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக ட்ரை பண்ணாங்கன்னா தே வில் பி ஏபிள் டு அச்சீவ் தட். ஓகே, இதுதான் வந்து ப்ராசஸ். இது வந்து 3வது வந்து ஒர்க் மாடல். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்றா சேர்ந்து அவங்களோட வாழ்க்கையும் தாண்டி ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக போராடுறாங்க. ஓகே, என்ஜிஓ. அதில் அவங்களுக்கு தனிப்பட்ட இதில் எந்த குரோத்தும் கிடையாது, ஏதோ ஒரு மேஜர் காசு இருக்குது அதுக்காக வராங்க. ஓகே, இது ஒரு ஒர்க் மாடல்னு சொல்லுவோம். இது ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது. இன்ஃபேக்ட் எவ்ரி ஆஃபீஸ் இஸ் அ கம்யூனிட்டி.
ஓகே. உங்கள் டீமில் ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்க, 20 மெம்பர்ஸ் இருக்காங்க, இல்லை 10 பேர் இருக்காங்கன்னா கூட அது ஒரு கம்யூனிட்டி. நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வேற ஒரு அவுட்கம்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே, அது நீ கம்யூனிட்டியாக பார்த்தீங்கன்னா அது கம்யூனிட்டியாக ரன் பண்ணலாம். இல்லை வெறும் எம்ப்ளாயிஸாக பார்த்தா அது வெறும் எம்ப்ளாயிஸாகவே நிற்கும். ஓகே. ஸோ whether you like it or not, whether you whatever you call it, it is a group of people. அதில் மாற்றம் இல்லை. It is a political party and a family comes under family, community. political party, nation, group of people. பட் அதை கம்யூனிட்டியாக பார்க்குறோமா இல்லை கம்யூனிட்டியாக நடத்துகிறோமா இல்லை அதை வந்து வெறுமனே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக வைக்கிறோமா. ஓகே. அதை நடத்துகிறவங்க கையிலையும் இருக்குது, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கையிலையும் இருக்குது. ஓகே. எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா அந்த குரூப்பை வந்து ஒரு கம்யூனிட்டியாக திங்க் பண்ணலாம். ஓகே. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ரெசிடென்ட்டாகவும் இருக்கலாம், அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டே ஒரு கம்யூனிட்டியாகவும் ஃபங்க்ஷன் ஆகலாம், ஒரு கேட்டட் வில்லாவும் மாறலாம். அது அந்த நடத்தக்கூடிய அந்த 11 பேர்கிட்டையும் அதை ஹோஸ்ட்னு ஒருத்தர் யாராவது அவங்க கையிலலாம் இருக்காது, அசோசியேஷன் லீடர் அந்த மாதிரி அவங்க கையில் இருக்குது. ஓகே. ஓகேவா, அது நினச்சா அப்படி மாற்றலாம். ஸோ நீ ஒரு ஆஃபீஸ் டீம் நடத்துகிறேன்னா அதை டீமாகவும் விடலாம், அதை கம்யூனிட்டியாகவும் மாற்றலாம். இது வந்து ஒர்க் மாடல். ஓகே. 4th மாடல் வந்து நேஷன் பில்டிங் எக்ஸசைஸ். அது வந்து ஹோம் மாடல் தான், பட் அதுக்கு ஒரு லார்ஜர் பிக்சர் இருக்குது. எவ்ரி ஹோம் இஸ் அ மைக்ரோ நேஷன். வீடு தான் முதல் நாடு. ஓகே, அதோட பெரிய வெர்ஷன் தான் நாடு. ஓகே, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு முதலமைச்சர் இருப்பார். ஓகே, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு மினிஸ்டர் இருப்பார். எல்லாருமே இருக்கீங்க. ஓகே, பேர் இல்லை, பதவி இல்லை. ஓகேவா, பட் அதோட பெரிய வெர்ஷன் தான் வந்து நேஷன் பில்டிங் எக்ஸசைஸுங்கிறது. அது எப்போ நேஷன் பில்டிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோன்னா, எக்கனாமி அதுலேருந்து க்ரியேட் ஆகிறது இன்னும் சர்ப்ளஸாக க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். பாலிட்டிக்ஸ் இன்னும் ஹெவியாக இன்வால்வ் ஆகும். ஓகே. ஓகேவா, எக்கனாமிக்ஸ்ன்னு நான் சொல்ல வருது, அதால் நிறைய பேருக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு வாழ்வாதாரமே வந்து செயல்படும். அந்த கம்யூனிட்டினால காசு பார்க்க ஆரம்பிப்பாங்க, கம்யூனிட்டி உள்ளே இருக்கிறதுக்குள்ளே காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் எக்கனாமி, மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு கூட சொல்லலாம். அது இன்வால்வ் ஆகும்போது த ஹோம் மாடல் இஸ் பிகமிங் அ நேஷன் பில்டிங் மாடல். ஸோ உன்னால் ஒரு நேஷன் பில்டிங் மாடல்னு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகே. ஹோம் மாடல் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். when it is running, the engine is running so fast, it eventually becomes a nation building exercise. ஓகே. இப்போ இந்த மானிட்டைசேஷன் பற்றி பேசணும்ல, இப்போ கம்யூனிட்டிஸை மானிட்டைஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் மச் நீடடா இல்லை வந்து நிறைய மேண்டட்டரி? ஓகே. கேஷ் இல்லாமல் உன்னால் வந்துட்டு தட் இஸ் அ யூனிவர்சல் ட்ரூத் கொண்டோம். ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து சர்ப்ளஸில் இருக்குது, எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பணம்ன்ற ஒரு கான்செப்டே தேவையில்லை. ஓகே, பட் தட் இஸ் நாட் த கேஸ். ஓகே. அதனால தான் வி கம் அப் வித் எக்கனாமிக்ஸ். யார்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குன்னு பார்க்குறோம், யார் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு பார்க்குறோம், அதுக்குள்ளே நீ என்ன வாங்குறன்னு பார்க்குறோம். பட் இதில் சில அநியாயம் நடக்கும். நீ கம்மியாக சம்பாதிக்கலாம், பட் அதுவும் தப்பு இல்லை. நீ பல வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப, உனக்கு ஃபேமிலி இருந்திருக்காது. அப்போது வெறுமனே உன் காசை வச்சு தான் உனக்கு இது கிடைக்கும்னு சொன்னோன்னா அது நியாயம் இல்லை. அங்கே தான் பாலிடிக்ஸ் கொண்டு வரும். கம்யூனிசம் பேசுவோம், சோஷியலிசம் பேசுவோம், எல்லாமே பேசுவோம். ஓகேவா, ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அன்ஃபேராக இருக்கோ அங்கெல்லாம் வி ட்ரை டு யூஸ் அ பாலிட்டிக்ஸ். பாலிட்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் அ ஃபிலாசபி யூஸ் பண்ணி சரி பண்ணும். ஓகே, ஸோ இது ரெண்டும் கட்டாயமாக நடக்குதுன்ற பட்சத்தில் காசுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. கரெக்ட். இப்போ நான் ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க எல்லாருக்கும் இது கிடைக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு போதுமான காசு வந்து என்னோட அந்த கம்யூனிட்டி கிட்ட இருக்கணும். கம்யூனிட்டியால் ஜென்ரேட் பண்ண முடியணும். கம்யூனிட்டி கிட்ட அவ்வளோ கேஷ் இல்லை, அதுக்கிட்ட சர்ப்ளஸில் வரல அப்படின்னா என்னால் எதுவுமே ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஓகேவா, நான் வந்து நான் ப்ராஃபிட் மாதிரி ரன் பண்ண முடியாது. ஓகே. ஒரு கம்யூனிட்டின்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ சொசைட்டின்னு கூட சொல்லலாம்ல. ஸோ ஒரு சொசைட்டி ரன்ஸ் ஆன் லேபிள்ஸ்னால் இது குட்டு, இது ஒரு பேடு, இது ஒரு அக்லி அப்படின்லாம் ஒரு லேபிள்ஸில் நடக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது how do you think this affects the overall community? ஒருத்தங்களுக்கு பேடாக இருக்குது, ஒருத்தங்களுக்கு குட்டாக இருக்கலாம். ஆமாம். how do you manage this dynamics in our communities? அவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ண வைக்கணும். So how does it work? எல்லாரையுமே நான் வந்துட்டு இதுதான் உண்மை, இது மட்டும் தான் இருக்குன்னு என்னால் உங்கள் 100 பேரையும் நம்ப வைக்க முடியாது. ஒத்துக்கவும் மாட்டீங்க. ஓகேவா, நான் இது மட்டும் தான் நடக்கும்னு நான் அவங்ககிட்ட குரூப்பில் சொன்னேன்னா எல்லாருமே இது மட்டும் தான் வாழ்க்கை இனிமேல் ஒத்துப்பீங்களா, இல்லை இது மட்டும் தான் உண்மைன்னு ஒத்துப்பீங்களா? ஓகே, யூ வில் ஸ்டார்ட் ரியாட்டிங். ஓகே, இல்லை அவர் சொல்கிறது தப்பு நீ கொஞ்சம் பேர் சொல்லுவீங்க, கொஞ்சம் பேர் அதில் என்ன கரெக்டுன்னு பேசுவீங்க. இது ரெண்டுமே இல்லாமல் நான் என்ன பண்ணணும்னா ஐ ஷுட் மேக் போத் ஆஃப் யூ டு அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த நம்பர் 1 கீ. ஓகே, புரிய வச்சு அக்செப்ட் பண்ண வைக்கணும். அவங்க இப்படி, நீ இப்படி, இதை நம்பிக்கணும். நீங்களும் அப்படி மாற வேணாம், அவரும் இப்படி மாற வேணாம். யார் பக்கம் நான் வந்து கரெக்டுன்னு பேசுறதுலாம் எனக்கு பாயிண்ட் இல்லை. புரியுது. ஓகே, 2 பேரையும் நான் வந்து அக்செப்ட் பண்ண வைக்கணும்.
ஏன்னா திஸ் கான்செப்ட் இஸ் கால் co-living. co-living. But for understanding, you need to have right communication. ஆமாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். How the communication exactly happens to make them understand? அதுக்கான ஃபர்ஸ்ட் அந்த வேலிட் பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகே. லாட் ஆஃப் 1-to-1 கான்வர்சேஷன்ஸ் நம்ம வைக்கணும். ஓகே, முன்னாடியே we have to earn certain early support. ஓகே. இப்போ நீ ஒரு எலெக்ஷன்லேயே ஏதோ ஒன்று நிற்கிற இல்லை ஏதோ ஒன்று பண்ணுற அப்படின்னாக்கா முதல்லையே ஊருக்குள்ளே போயிட்டு ஒரு 20 பேர் 30 பேரை பேசி உன் பக்கம் இழுத்து வச்சிருக்கணும். ஓகே. ஓகேவா? அதுக்கப்புறம் நீ போய் ஸ்டேஜில் பேசினா அந்த 30 பேர் வந்து சேரில் உட்காந்துருவாங்க. ஆமாம். ஓகே, 30 பேர் உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லி அடுத்த ஒரு 100 பேர் வருவாங்க. ஓகே. உனக்கு முதல் 30 இல்லைன்னா யாருமே வரமாட்டாங்க. இல்லை யூ ஆர் ப்ரேயிங் டு காட், ஹோப், லக், வாட் எவர் இட் இஸ், எனக்கு ஃபில் ஆகணும்னு நினைக்கிறேன். Do you think it's a gray area or it's manipulating community? Gray area கிடையாது. ஓகே, நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் வந்து ஒரு மனுஷனோட ட்ரஸ்ட்டை earn பண்ணுறதுக்கு நான் எஃபோர்ட் போடணும். ஓகே. ஓகே, என்ன கேட்டால் நான் 1,00,000 பேருக்கும் அந்த எஃபோர்ட் போட தயாராக இருக்கேன். பட் அதுக்குள்ளே என் வாழ்வு முடிஞ்சிடும். ஓகே. ஓகே, அப்போது நான் அது மார்க்கெட்டிங்கில் சொல்லுவோம்ல, ஃபஸ்ட்டு 10 கஸ்டமர்ஸ்க்கு யூ கோ அண்ட் டாக். நீ சேல்ஸ் பண்ணு, அவுட் பவுண்ட் சேல்ஸ் பண்ணு, கஸ்டமர் பிடி. இதே தான் மார்க்கெட்டிங்கில் சொல்கிறோம். ஆமாம். அதுக்கப்புறம் யூ டூ மார்க்கெட்டிங், ஸ்கேல் த இதுன்னு சொல்கிறோம்ல, அதான் நானும் சொல்கிறேன். ஓகே. முதல் 10 பேரை நீ வந்து பிடிச்சி இழுத்துட்ட பிறகு இப்போ மார்க்கெட்டிங்கில் ஸ்கேல் பண்ணு. யூ ட்ரை டு கெட் மோர் பீப்புள் ஆன் யுவர் சைட். பட் ஆனால் ஃபஸ்ட்டு 10 பீப்புள் நீ பேசி உன் சைடு கொண்டு வரணும். அப்படி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் ஒரு போல் போடுறேன்னா கூட நான் வந்து முன்னாடியே போய் ஒரு 10 பேர்கிட்ட பேசிடுவேன். இப்படி ஒரு போல் போட போகிறேன், எனக்கு இதில் உங்கள் ஆதரவு தேவை, இல்லை நான் இப்படி ஒரு மெசேஜ் போட போகிறேன். ஓகேவா? நான் வந்து இப்போ பேஸ் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். நான் சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் எனக்கு பாசிட்டிவாக எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே. பிகாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபியூ பீப்புள் எனக்கு நெகட்டிவாக நீங்கள் போயிட்டீங்கன்னா த என்டையர் நரேட்டிவ் ஃபார் த மெசேஜ் வில் பி செட். ஓகே. ஓகே, புரியுது. Do you think this is how larger communities function or everything அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும்? அப்படிதான். இது PR தானே சொல்லுவாங்க, பப்ளிக் ரிலேஷன்ஸ்ல பண்ற ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தானே இருக்கு. அதுல ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இது. பட் PR இஸ் ஆல்சோ மேஜர் ஆக்டிவிட்டி. என்னோட இமேஜ் எப்படி கொண்டு வரது எல்லாமே இருக்கும் இதுல. அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு கம்யூனிட்டி இதுல வந்து ஐம் ஜஸ்ட் earning your vote of confidence சொல்லுவோம். ஓகே. நான் இதை ஒன்று பண்ண போகிறேன், எனக்கு நம்பிக்கை வேணும் உங்ககிட்ட இருந்து. ஒரு போர்ட் ரூம்லேயும் இது தேவைப்படும். நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், எனக்கு நிறைய ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 5-6 ஸ்டேக் ஹோல்டர் என் பக்கம் இருக்கணும். ஆமாம். நான் டைரெக்டாக போய் போர்டில் ஒரு ஐடியா கொடுத்துட்டு வாட் யூ கைஸ் திங்க் அப்படின்னா மாட்டிப்பேன். புரியுது. இங்கே தான் எனக்கு மெயினாக ஒரு கொஸ்டின் வருது. டு வேல்யூ கேரக்டர் ஆஃப் சம்மன், இது மக்கள் வந்து ஒருத்தர் நம்புறதுக்கு முன்னாடி எதை வச்சு நம்புவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இஸ் இட் வித் தேர் வேல்யூஸ் ஆர் இஸ் இட் வித் தேர் கேரக்டர்? அந்த மாதிரி ஷோயிங் அப்னா இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துக்கு நீ ஃபஸ்ட்டு பேர் மினிமம், அதாவது லீடர்னு நான் வந்து உனக்கு கன்சிடர் பண்ணோம். வெதர் குட் லீடர் பேட் லீடர் எல்லா கான்செப்டும் எடுத்துரும். நான் உன பேர் மினிமம் கன்சிடர் பண்ணோன்னா யூ ஹேவ் டு ஷோ அப். ஓகே. ஓகே, அந்த இடத்துல நீ இருக்கணும், ஸ்பாட்டில் நீ இருக்கணும். ஓகே, நாளைக்கும் நீ திரும்பி வரணும். இப்போ நீ இந்த எலெக்ஷனே நிற்கிற, தோத்துட்ட, அடுத்த எலெக்ஷனும் நீ வரணும். ஓகே. ஓகே. ஓகே, அடுத்த எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் தோத்த உடனே நீ காலியானதோ இல்லை வேற யாரு கூட எங்கேயா போனதோ ஏதாவது நடந்ததுன்னா செகண்ட் டைம் தெர் இஸ் நோ வே வில் பிலீவ் யூ. புரியுது. ஓகே. ஓகேவா? காலங்காலமாக தோத்தா கூட இன்னுமே ஜெயிச்சா மாதிரியே மேடை போட்டு எத்தனை பேர் பேசுறாங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். ஓகே, ஆக்சுவலாக தட் இஸ் வாட் மேண்டேட்டரி. யூ ஹவ் டு டெல் யூ அது. ஆனால் அது இயர்ஸ் கணக்கில் பண்ணும்போது சில பேருக்கு டே ஒன்லேருந்தே அந்த ப்ரைட் இருக்கும். மேபி அவங்க வந்து ஒரு பாப்புலர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க அப்படின்னாக்கா டே ஒன்லேருந்தே அவங்களுக்கு அந்த ஃபேம் இருக்கும். கரெக்ட். இல்லாதவங்க தே ஹவ் டு ஏர்ன் த ட்ரஸ்ட். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு டீமில் இருக்கேன், ஒரு ஆஃபீஸில் இருக்கேன், ஒரு டீமில் இருக்கேன்னா ஐ ஹவ் டு ஷோ அப் எவ்ரிடே. ஒரு ப்ராப்ளம்னா நான் தான் ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கணும். ஒரு கஸ்டமர் வந்து என்னை திட்டுறாரு அப்படின்னாக்கா நான் எனக்கு பதிலாக யாரோ ஒருத்தரை அனுப்பக்கூடாது. புரியுது. அண்டர்ஸ்டுட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமே ஆயிடுச்சு, எனக்கு ஏதோ ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சுன்னா கூட நெக்ஸ்ட் டே நான் அங்கே இருக்கணும். ஓகே. ஓகே, ஐ கேனாட் இல்லை அவ்வளோதான் சொல்லி நான் ஓடிட்டேன்னா இட் ஒன்ட் ஹேப்பன். ஸோ ஷோயிங் அப் இஸ் த பேர். இதனால நீ கிரேட் லீடர்லாம் இல்லை. புரியுது. என்ன சொல்றேன், பேர் மினிமம். திஸ் இஸ் த பேர் மினிமம். புரியுது. செகண்ட் ஸ்டெப் இஸ் டு கேர். ஓகே. அது ஒரு அக்கறையோடு நீ வந்து அதை பண்ணுற அப்படின்னும் போது உன்னை வந்து ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே. கேருன்றப்ப நிறைய பேர் கேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அதையே நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் இது ஸ்டார்டட் ஸ்பீக்கிங்கில் இது நிஜமாகவே கேரா, இஸ் இட் ஆக்டிங்கா, இது லைக் எம்பத்தியே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஷோ பண்ணுறாங்கன்றதுலாம் இருக்கும்ல. ஷோ ரொம்ப நாள் கண்டுபிடிச்சிருவாங்கன்றனால தான் சி யூ கேன்
ஓகே ஓகே, அதை நான் தப்பாக ரைட்டான்னு நான் பேசலை. பிகாஸ் ஃபார் மீ ரைட் ஆர் ராங் இஸ் வெரி கிரே. ஓகே, இன்னைக்கு என்ன ரைட்டுன்றதோ அது நாளைக்கு ரைட்டானே எனக்கு தெரியல. புரியுது. ஓகே, அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இஸ் இட் டிஃபைன்ட் பை தி கம்யூனிட்டி? there is a very easier way நான் சொல்கிறேன். பட் ரைட் அண்ட் ஆக்சுவலாக கேர் பண்ணுறது நடிக்கிறத விட ஈஸிங்கிறேன் நான். ஆக்சுவலாக கேர் பண்ண நடிக்கிறத விட ஈஸி. நீங்கள் ஏன் ஹார்ட் பார்ட் சூஸ் பண்ணுறீங்க? ஓகே, நான் அதை விட ஈஸி பார்த்தே இருன்றேன். நீ ஏன் தீ மதிக்கிற? நீ ஆக்சுவலாக இன்னொருத்தனுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு போட்டால் வேலை முடிஞ்சிடும். ஓகே ஓகே, கரெக்ட். ஆமாம், ஈஸியஸ்ட் வே டு அட்டைன் காட். நீ ஏன் ஹார்டர் பார்ட் சூஸ் பண்ணி குதிக்கிற? ஓகே, தட் இஸ் மோர் டிஃபிகல்ட். நான் அதான் அதுலேயும் சொல்கிறேன், தட் இஸ் அ ஈஸியர் வே. நீ ஆக்சுவலாக கேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யூ ஹவ் டு ஜஸ்ட் கேர். இதில் என்ன டிஃபிகல்ட் இருக்குது? ஒன்றுமே இல்லை, இதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் ஆனால் இதுக்கு நடிக்கணும்னு வச்சுக்கோங்க, இதுக்கு நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், இதுக்கு நான் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரணும். ஆனால் நிறைய பேர் நடிக்கிறாங்க, அது கஷ்டம், அது எனக்கு தெரியல. ஓகே ஓகே, லார்ஜ் ஹீரோ ஆர் மாஸ் ஹீரோ கேன் கிரியேட் மாஸ் கம்யூனிட்டிஸ். Yeah, they can. They can. But how does he or she maybe, how they can sustain that community? What do you think? It is the same things. Through their first level is the showing up. Second level கூட கேர் சொல்ல மாட்டேன் நான். செகண்ட் லெவல் இஸ் கம்பிட்டன்சி. அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யணும், ஒன்று ஷோ பண்ணணும். டெய்லி வந்துட்டு நான் எதுவுமே கரெக்டாக பண்ணலனாலும் காலி. ஓகே, வரணும். ஐ ஹவ் டு டெலிவர் சம்திங் ரைட். ஓகே, என்னோட ஸ்கில் காட்டணும். பட் ஸ்கில் காட்டினா செகண்ட் லெவலில் வைப்பாங்க. ஓகே, தேர்ட் லெவலு ஸ்கில்லோட கேர் கலந்துருக்கிறது. ஓகே, வேர் யூ தேல் எலிவேட் யூ ஈவன் மோர். ஓகேவா? ஸோ இந்த மூணுத்தையும் நல்லா ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்க முடியுது. ஏன்னா இது ரிப்பீட்டடாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கேரே வந்து ரிப்பீட்டடாக பண்ணுறது கஷ்டம். இப் ஷோயிங் அப் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, when you are having a very rough day, how will you show up? நீயும் ஹியூமன் தானே. ஓகே, அப்போ ஷோயிங் அப்ன்றது எவ்ரிடே வரதில்ல. புரியுது. கன்சிஸ்டன்சி இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா, டெய்லி போஸ்ட் பண்ணால் கன்சிஸ்டன்ட் இல்லை. ஒரு நாள் போடலன்னா அடுத்த நாள் வரது தான் கன்சிஸ்டன்ட். ஓகே ஓகே, ஒரு நாள் விடாமல் ஒன்று விஷயத்தை பண்ணிடலாம், ஆனால் விட்ட பிறகு அடுத்த நாள் பண்ணத்துக்கு வராது. ஆனால் அப்போ பண்ணோம்ல, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஓகே, if you didn't show up, can you show the next day? Makes sense. If you can do that and if you can routinely show people, I'll come there. It's an engine mari. It will slowly people will start trusting you. And the competency is very important. ஏன்னா skill தெரியணும் obviously. What you want to do தெரியணும். Then the third step. So this is applying through, நான் வந்து பாலிடிக்ஸ்னே சொல்ல, ஆஃபீஸில் எல்லாத்தையுமே. If you want your team's confidence in you, நீங்கள் ஒரு ஐடியா சொல்கிறீங்க அப்படின்னா யூ நீட் யுவர் டீம்ஸ் கான்ஃபிடன்ஸ் டு ஒர்க் வித் யூ. இஃப் தே ஆர் நாட் கான்ஃபிடென்ட் வித் யூல, அவங்க தேல் பேக் காசிப் அபவுட் யூ. புரியுது. தேல் ஒர்க் ஃபார் யுவர் சேலரி. ஓகே, பட் தே டோன்ட் பிலீவ் இன் யூ. ஓகே, அது வந்து இட் வில் ரிசல்ட் இன் சம் ஃபேட்டல் திங்ஸ். எனக்குலாம் நடந்திருக்கு. I've built, see, I've failed in team building multiple occasions. ஓகே, இன்னும் என்ன சொல்லுவேன்னா, டீம் பில்டிங்கில் 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டம். there are very few people. இப்போ எனக்கே வந்து இப்போ கன்சல்டிங்கில் வருதுன்னா, வெரி ஃபியூ பீப்புள் கம் ஃபார் கஸ்டமர் கம்யூனிட்டி கன்சல்டிங். ஆமாம், மோஸ்ட் பீப்புள் கம் ஃபார் என்னோட எம்ப்ளாயிஸ் ஆர் நாட். ஆமாம், நிறைய வரும். ஆமாம், நான் 2 நாளைக்கு முன்னாடி லியோ வீட்டில் பேசியிருந்தப்போ அங்கே ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து காமன் ப்ராப்ளமாக இருக்கும். பிகாஸ் தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி அண்ட் தட் கம்யூனிட்டி இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் டு யுவர் மிஷன். ஓகே, யுவர் விஷன் அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னும் போது தட் இஸ் வேர் இட் ஸ்டார்ட்ஸ். அண்டர்ஸ்டுட். எல்லா இடத்துலையும் இதே ரூல் தான். ஓகே, டு யூ திங்க் ஃபிலிம்ஸ் ஆக்சுவலி இம்பேக்ட் கம்யூனிட்டிஸ்? ஃபிலிம்னால ஒரு கம்யூனிட்டியில் இம்பேக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஃபிலிம் இம்பேக்ட் பண்ணுன்றதை விட நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டோரி டெல்லிங் வந்து கம்யூனிட்டியில் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஓகே, ஸ்டோரி டெல்லிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வெப்பன் when it comes to community. ஏன்னா நான் ஒரு மெசேஜை நான் வந்து கம்யூனிட்டி கன்வெர்ட் பண்ணணும், ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னாக்கா ஸ்டோரி டெல்லிங்கில் என்னால் ஈஸியாக போய் சேர்க்க முடியும். ஓகே, எது எக்ஸாம்பிள்ஸ்? எனி எக்ஸாம்பிள்ஸ்? Every religious scripture and stories is storytelling. ஓகே, அது மூலியமாக தான் for thousands of years those communities are functioning. ஓகே, நான் ஒரு கதையில் வைக்காம நான் டைரெக்டாக சொல்லியிருந்தேன், இதான் தத்துவம், நீ வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணு ஒரு லைனில் சொல்லியிருந்தா நீ மறந்துடுவேன். பட் ஆனால் திருக்குறள் இஸ் ஸ்டில் ஸ்டோரி டெல்லிங். ஓகே, பட் இட்ஸ் டூ காரணம் இல்லாமல் அதை வந்து 2 லைன்ஸில் வைக்கல. ஓகே ஓகே, ஐ ஹாவ் டு டூ தட் ஸ்டோரி டெல்லிங். ஓகே, இத்தனை வார்த்தைகளில் இத்தனை நெடிகள்லன்னு சொல்லும் போது தான் உனக்கு அதில் கியூரியாசிட்டி வருது. கதையாக எழுதினா நீ படிச்சிருக்க மாட்டேன். அதுலேயும் நீங்கள் ஃபார்மேட்டிங் கேட்டீங்க. ஓகே, திருவள்ளுவர் அன்றைக்கே லிங்க்டின்ல வந்து ஸ்கேனபிள் பார்த்துருக்காரு. சரியான மேட்ரு. they'll just ஸ்கேன் பண்ணுவானுங்க, பார்த்தோன்னே அவங்களுக்கு புரியணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகே, ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஒன் key ingredient for me to convey anything. என்னால் போய் உன்ட்ட எப்படி சேர்க்க முடியுமோ சேர்த்துற முடியும். whoever is able to tell a very good story, historically they have been very good leaders, CEOs.
ஆகட்டும், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆகட்டும், கம்யூனிட்டி லீடர்ஸ் ஆகட்டும், எவ்ரி ஒன் those who are very good at storytelling, they have a very high chance of getting the team to work with them, people to work with them. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. இன்னொரு ஆஸ்பெக்ட் அஸ் அ கம்யூனிட்டி லீடராகவும் சரி, பொலிட்டிஷியன் சரி, லைக் சினி ஆக்டர்ஸ் யாராக வேணா இருக்கட்டும், டு பி அ லீடர், டு பி அ பிகர் ஃபிகர், டு யூ நீட் பிராண்டிங் கான்ஷியஸ்லி டு பி டன்? I don't know. I think branding is something இப்படி தான் எனக்கு வேணும்னு முடிவு பண்ணலாம். இப்போ நீ ப்ராடக்ட் நான் பண்ணுறேன்னா எனக்கு இப்படி தான் வேணும், என்னோட இப்படி இருக்கும், என்னோட ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்கணும், என் கலர் இப்படின்னு முடிவு பண்ணலாம். பட் அது ஒரு அளவுக்கு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் ஏன்னா அது வந்து ஐ ஹாவ் த ஃப்ரீடம். எனக்கு இது இருக்குது, எனக்கு வந்து ஃப்ரீ வில் இருக்குது. ஓகே, ஐ கேன் டூ வாட் ஐ வாண்ட் டு டூ. பட் அதே மாதிரி என்னை பார்க்குறவங்களுக்கும் அதே ஃப்ரீ வில் இருக்குது. அவங்க என்னை எப்படி ஜட்ஜ் பண்ணுங்கிறது கரெக்ட். ஐ டோன்ட் ஹாவ் கண்ட்ரோல். எவ்வளோ ஈஸியாக மேலே போகலான்னா அவங்க என்னை எப்படி பார்க்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் பிராண்டிங்காக மாற்றினேன்னா இன்னும் ஈஸி. திஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். பட் தெர் ஆர் ஆல்சோ நிறைய பேர் வந்து அந்த நரேட்டிவை வந்து செட் பண்ணுவாங்க. அண்ட் தே ஆல்சோ கான்ஷியஸ்லி பிராண்ட் தெம்செல்ஃப் த்ரூ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் இமேஜ் கன்சல்டன்ட் கிட்ட போய் இப்படி பண்ணுவாங்க. ஃபார் கிரேட்டர் எக்ஸாம்பிள், ஐ டேக் 2 பப்ளிக் ஃபிகர்ஸ். அது என்னன்னா அது நம்ம அது அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எனக்கு இதுதான் பண்ணணும்னு பிடிச்ச ஒன்று பண்ணுறோம்ல. ஆமாம், அது போய் அவங்ககிட்ட சேருது, அவங்கள்ட்ட ஒன்று பண்ணுறோம். இது கொஞ்சம் ஈஸி. நான் சொன்னேன் இது அகைன் ஈஸி ட்ராக். நான் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி நான் போனேன்னா அகைன் நான் ஒரு சின்ன ஒரு ஜெயிலுக்குள்ளே தான் நான் இருக்கேன். ஓகே, நான் இப்போ அதை கம்பல் பண்ணி நானே என்ன ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பட் வெயில் காலத்தில் ஸ்வெட்டர் போடணும். ஓகே, ஏன்னா நான் வச்ச நரேட்டிவ் என்னையே தாக்குது. கரெக்ட். பட் ஆனால் லைக் அந்த 2 பப்ளிக் ஃபிகர் நான் சொல்லணும்னு சொல்ல, ஒன்று வந்து சப்கான்ஷியஸாக எல்லோ ஷால் போட்டே இருக்கணுன்றது ஒரு சப்கான்ஷியஸ் டிசிஷன் ஒருத்தர் பண்ணார். இன்னொருத்தர் வந்து அந்த கண்ணாடி ஒன்று போட்டிருக்கணும், ஒரு குள்ளா ஒன்று ஒயிட் கலரில் ஒன்று போட்டிருக்கணுன்றது கான்ஸ்டியூஷன். எம்ஜிஆர் ஒன்று கலைஞர் 2 பேர். ஸோ இந்த 2 ஃபிகர்ஸுமே நீங்கள் பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னொருத்தவங்க க்ரீன் கலர் ஃபுல் கவர்டு ஒரு இது. அவங்க அது நம்ம எனக்கு அவங்க 2 பேர் கூட பழக்கம் இல்லாதனால பழக்கம் யாருக்குமே இல்லை ப்ரோ. அவங்க இதை தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை அவங்க அதை பண்ணுறது நம்ம பண்ணாங்க. இட்ஸ் கான்ஸ்டியூஷன். ஹவு கேன் சம்மோன் டூ த சேம் ட்ரெஸ்ஸிங் ஃபார் பாஸ்ட் 10 இயர்ஸாக எப்படி பண்ண முடியும்? அதுதான் நான் சொல்கிறேன். என்னால் அந்த ரிமார்க் வைக்க முடியல. ஏன்னா ஓகே, தட் இஸ் அன் ஏரியா வேர் ஐ டோன்ட் நோ. ஓகே, எனக்கு இப்போ அருணாச்சலம் இப்படி பண்ணுறதுக்குன்னா ஓரளவுக்கு எனக்கு அருணாச்சலம் தெரிஞ்ச வரைக்கும் பேசுவேன். சரி, என்னை பற்றியே கேட்டால் நான் இன்னுமே, ஏன்னா என்னோட கான்ஸ்டியூஷன் என்கிட்ட தான் வருது, நான் சொல்லிடுவேன். இன்னொருத்தரோடது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. ஓகே, மேபி அவங்க அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அவங்க அப்படியே வாழ்ந்துருக்கலாம். அது நம்ம எல்லாருமே அதை வந்து அசோசியேட். ஏன்னா சில பேரோட ட்ரெஸ் அவங்களுக்கு அப்படியே டாக்கிங் பேட்டர்னாக இருக்கும். இது இவங்க இல்லை, நிறைய பேர் அவங்களோட டாக்கிங் பேட்டர்ன் இருக்கட்டும். இல்லை, நான் அவ்வளோக்குள்ள நம்ம பெரிய லெவலில் யோசிக்கணும். ஐ திங்க் நான் அவங்க போது தெர் யூஸ் டு பி ஒன் கேர்ள், அவங்க ஷீல் ஆல்வேஸ் கம் வெரி வெல் ட்ரெஸ்ட். அதாவது she'll always be like லண்டன்லேருந்து அந்த மாதிரியே இருக்கும். பட் இங்கே வெரி வெல் ட்ரெஸ்ட்டை பற்றியே நான் பேசலாம். வெரி வெல் ட்ரெஸ்ட் இல்லை, அந்த காஸ்டியூமே வந்து சென்னை இந்தியா காஸ்டியூமே கிடையாது அது. ஓகேவா. அதாவது அந்த மாதிரி காஸ்டியூமே பார்க்க மாட்டேன். இந்த இடத்துல இப்படி காலர் இப்படி மேலே நோக்கிட்டு இப்படி வர மாதிரி இருக்க ட்ரெஸ்லாம் இங்கே கிடையாது. தட்ஸ் ஆர் டிப்பிக்கலி 1990s to 2000s ஃபேஷன் இன். ஓகே, ஐ டோன்ட் திங்க் ஸோ ஷி டிட் இட் கான்ஷியஸ்லி. லைக் நான் இப்படி வந்தால் தான் என்னை இவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு பண்ணலை. ஓகே, பட் நாங்கள் எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் தட் அவங்க அதை பிடிச்சி அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம அதை வந்து அவங்களுக்கு அதை பிராண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு கம்யூனிட்டிக்கு நான் பிராண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து கம்யூனிட்டி மேன் வருதுன்னா எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு அது வந்து இப்போ நீ என்ன ஒரு நாள் என்னை கம்யூனிட்டி மேன் என்னை கூப்பிட்றத நிப்பாட்டினா நான் கம்யூனிட்டி பில் பண்ணதை நிப்பாட்டிடுவேனா? இல்லை, ஐ கண்டினியூ டு டூ ஸோ. இல்லை, ஓகே, பிகாஸ் ஐ லைக் இட்ல. பட் இதுவே நீ கம்யூனிட்டி மேன் கூப்பிடணுன்றதுக்காக நான் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, எனக்கு ஒரு நாள் கம்யூனிட்டி பிடிக்கலன்னு வச்சுப்போம், நான் என்ன பண்ணுவேன்? புரியுது. அப்போ வந்து அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் ஒன்று வரும், எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இட்ஸ் பெட்டர் யூ சூஸ் வாட் யூ வாண்ட் டு டூ. உங்கள் ஃப்ரீ வில்ல 100% யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, உன் ஃப்ரீ வில்ல வேற யாருக்கும் தத்து கொடுத்துடாது. ஓகே, பிராண்டிங் பண்ணுறோன்னு நம்மள லூஸ் பண்ணக்கூடாது. பிராண்டிங் என்னன்னா, பிராண்டிங்கோட அட்வைஸ் இப்போ நான் இதான் பண்ண முடிவு பண்ணிட்டேன், இதை எப்படி கரெக்டாக காமிக்கலாம்னு யோசிக்கலாம். ஓகே, இதை நான் எப்படி கரெக்டாக எந்த கலரில் வச்சா அது கரெக்டாக போய் சேரும்னு யோசிக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். ஓகேவா? டு யூ திங்க் கம்யூனிட்டி நீட்ஸ் பிராண்டிங்? டெஃபினட்டாக தேவை. எல்லாத்துக்குமே பிராண்டிங் வேணும். ஏன்னா பிராண்டிங் தான் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுது. ஓகே, பிராண்ட் இல்லைன்னா நான் உன்னை வந்து எல்லா ஆப்லையும் ஒரே மாதிரி பார்ப்பேன், எல்லா ஷர்ட்டையும் ஒரே மாதிரி பார்ப்பேன், எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பேன். ஓகே, ஏன்னா இதுவும் தச்சு தான் அந்த ட்ரெஸ் வந்திருக்கு, இதுவும் அதே காட்டனில் தான் பண்ணியிருக்கீங்க, இதுவும் அதே லெதரில் தான் ஷூ ஆகுது, இந்த ஷூவும் லெதரில். அப்போ எப்படி இது 2000 இது 8000?
அப்போ எப்படி இது 4000 இது 14000. ஓகே, இந்த வாட்சும் டைம் தான் காட்டுது, என் வாட்சும் அதே 2.5 மணி தான் காட்டுது. ஆனால் உங்கள் வாட்ச் ஏன் 40,000, என் வாட்ச் ஏன் 4,000? இவ்வளோ வருது இல்லை. த ஒன்லி ஆன்சர் இஸ் பிராண்டிங். கரெக்ட். பட் do you think branding is a manipulation? Then branding it is not a manipulation. இல்ல. ஓகே, it is increasing the perceived value. ஓகே, the whole world is in perceived value. கரெக்ட். ஆமா, அதுக்கு தான் கேட்குறேன். everything is in perceived value. இதில் என்ன தப்பு ரைட் இருக்கு? தப்பு ரைட் இல்லை. ஓகே, நான் ஒரு விஷயத்தோட பர்சீவ்டு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன், உனக்கு அதனால் ஏதோ ஒரு உபயோகம் இருக்குல்ல, அதை நீ வெளில காமிக்கும் போது உனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஏறுதுல்ல, அப்போ அதுக்கு நான் பண்ண பர்சீவ்டு வேல்யூ தானே காரணம். அப்போ ஒரு கம்யூனிட்டியோட பர்சீவ்டு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது பிராண்டிங் காரணம். ஆமாம், பர்சீவ்டு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் இப்போ என்னோட மெம்பர்ஸ்க்குமே பர்சீவ்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம், சரி, இப்போ என்னோட டிஎன்ஏ மெம்பர்ஸ் இப்போ கம்யூனிட்டி இருக்காங்கன்னா, ஐ டோன்ட் லைக் எனிபடி டாக்கிங் டவுன் அபவுட் தம். கண்டிப்பாக. ஏன்னா இது என் கம்யூனிட்டியோட பர்சீவ்டு வேல்யூ கீழே இருக்குது. என்னோட மெம்பர்ஸை நீ டவுன் பண்ணுற. ஓகேவா, ஐ ஹாவ் டு இன்க்ரீஸ், பிகாஸ் நான் அதை இன்க்ரீஸ் பண்ணால் தான் தேல் பிகம் கான்ஃபிடென்ட். சி த அவுட்கம் இஸ் ஒன்லி வென் தே பிகம் கான்ஃபிடென்ட் தேல் பிகம் சக்ஸஸ்ஃபுல். அவங்களால ஒரு விஷயத்தை வந்து சேல் பண்ண முடியும். சக்ஸஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் டைட் டு ஸ்ட்ராட்டஜி அண்ட் மெட்ரிக்ஸ். ஓகே, இப்போ உங்கள் உடம்புல 1008 பிரச்சனை வச்சுட்டு உன்னால் வேலை பார்க்க முடியுமா? இல்லை, கஷ்டம். இல்லை. அப்போ மென்டலில் 4 ப்ராப்ளம் வந்தால் மட்டும் எப்படி பார்க்க முடியும்? கான்ஃபிடன்ஸ் இல்லாதது மென்டல் ப்ராப்ளம். ஓகே, இதில் எப்படி ஒரு வியாதி இருக்கோ அதே மாதிரி இதில் வியாதி இருக்குது. ஓகே, ஓகே, அப்போ நான் அதையுமே சேர்த்து தான் நான் கொடுத்தாகணும். வெறும் ஸ்ட்ராட்டஜி இப்போ கம்யூனிட்டி நடத்துகிறேன்னா வெபினாராக நடத்திட்டா மட்டும் போதாது. புரியுது. ஓகேவா, ஐ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டீப் டைவ் இன்டு ஆல் த ஃபேக்டர்ஸ். ஓகே, ஒரு ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி ரன் பண்ணுறேன்னா ஜிடிஎம் வச்சு 4 வெபினார் நடத்திட்டா மட்டும் என் பீப்புள் சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. ஆமாம், ஆமாம். ஜிடிஎம் ஏன் அதை அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு ஏதோ ஒரு டீப் சென்ஸ் ஆஃப் ஃபியர் இருக்கும். ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேக்கிங் அவே தட் ஃபியர் ஆல்சோ. ஓகே, அதை யோசிச்சு பண்ணுறவங்களால 360 டிகிரி டைரக்ஷன்ஸில் பீப்புளை கேர் பண்ண முடியும். ஓகே, ஓகே, இப்போது ஐ ஆல்சோ ஆஸ்க் அபவுட் உங்களோட பர்சனல் கோல்லாம் டிஎன்ஏல கேட்பேன் இல்லையா? நீங்கள் பாடணுமா, உங்களுக்கு என்ன பண்ணணும், அதுவும் செயல்படுத்தணும். அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு எதாவது அங்கே பர்சனல் பிளாக் எதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி. See, when that happens, you naturally become more confident person. Okay. You become more happy person. Happy people produce happy outcomes. Correct. படிச்சிருக்கேன் இங்கேயோ. ஓகே, ஸோ அதை நோக்கி தான் நம்ம வந்து பண்ணுறோம். 360 ரிலேஷனில் அதை கேர் பண்ணிடுறோம். எல்லாமே பண்ண முடியாது. ஓகே, இப்போ நீ வந்து என்கிட்ட பர்சனல் கோல் கேட்கும்போது இந்த வருஷம் கல்யாணம் ஆகணும்னு சொன்னேன், என்னால் பொண்ணுலாம் பார்த்து தர முடியாது. ஓகே, ஓகே, இந்த மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரி. நைஸ். ஹவு டஸ் டேஸ்ட் கிரியேட் ப்ரைசிங் பவர்? ப்ரைசிங் பவர் பையிங்லையா? ரெண்டுமே. சேல்ஸில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இஃப் யூ ஹேவ் அ டேஸ்ட்னா நீ அதுக்கேற்ற மாதிரி செல் பண்ணுவேன். ஓகே, ஓகேவா, யூ கேன் ஆல்சோ செல் திங்ஸ் ஈஸிலி. இப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டாக்கா, டேஸ்ட் இல்லாதவங்க ரெண்டுத்தையும் ஒரே பொருள்னு சொல்லுவாங்க. ஓகே, டேஸ்ட் இருக்கனால ஒரு வேல்யூ வந்து சொல்ல முடியும். ஒரு சின்ன கர்வ் கூட உன்னால் சொல்ல முடியும். ஓகே, திஸ் கர்வ் இஸ் லைக் யூ கான்ட் ஃபைண்ட் இன் அதர் ப்ராடக்ட். கர்வ்னு போது எனக்கு ஒன்று வருது. இஸ் ஆப்பிள் ரியலி சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் த டெக் ஆர் பிகாஸ் ஆஃப் த டேஸ்ட்? பிகாஸ் ஆஃப் த டேஸ்ட். டேஸ்ட். ஓகே, டெக் குட் ஹவ் பீன் ரெப்ளிகேட்டட். ஓகே, நீங்கள் எனக்கு நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? எல்லாம் ஃபோன் எல்லாத்தையும் எடுத்து வச்சா அந்த கர்வ் ஒரே மாதிரி நிற்கும். இப்போ அவ்வளோ இல்லை. ஓகே, தட் இஸ் வை நான் வந்து குரூப்பில் கூட எனக்கு வந்து யாராவது ஐபாட் பழசு 2005 ஐபாட் இருந்தால் கொடுங்கன்னு, 2007 ஐபாட் இருந்தால் கொடுங்கன்னு பேசிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அந்த டேஸ்ட் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி மாறிக்கிட்டு வருது. பேக் சைட் பிகாஸ் தேர் காப்பிங் ஆப்பிளா இல்லை எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுறாங்க? I don't think so there is any. See, this will be again a very baseless remark. ஏன்னா எனக்கும் ஆப்பிளில் வேலை பார்த்ததில்ல. ஆமாம், ஓகேவா, பட் எது கேட்டாலும் வேலை பார்த்தல. எனக்கு எல்லாரையும் தெரியாது ப்ரோ, சும்மா கேட்குற கேள்வி தான். பட் அவுட் சைட்லேருந்து பார்த்தா என்ன தோணுது அப்படின்னாக்கா, சீம்ஸ் லைக் தே டோன்ட் ஹாவ் சம்படி டு கேர். ஓகே, அப்போ யாரோ ஒருத்தர் இருந்தார், அது ரொம்ப கேரிங்காக அதை பார்த்துட்டே இருந்திருக்காரு. இது இப்படி தான் இருக்கணும். ஏன்னா மற்றவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க, இது இப்போ கர்வாக இருந்தால் என்ன, ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் என்ன, ஃபோன் கால் அடித்தா ஃபோன் வருது, வேறு என்ன வேணுங்க. அவர் வந்து இட் மேட்டர்ஸ் டு மீ, இது இப்படி தான் வைக்கணும்னு சொல்லியிருப்பார். இப்போது அந்த கேர் பண்ணுற பர்சன் இல்லை. ஓகேவா, ஸோ திங்ஸ் ஹவ் கான் டு பீங் ஃபங்க்ஷனல் பீப்புள். ஏன்னா ஐ திங்க் முன்னெல்லாம் ஆப்பிள் என்றைக்குமே 48 மெகாபிக்சல் கேமரா அப்படின்னு ப்ரமோட் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஆஸ் லாங் when he was there, it was never about speed, it was never about gigahertz, it was never about the storage features, space, nothing. It was never about it the was features. never about the features. But இப்போ every Apple launch is about the faster than before, ஆமாம், brighter than before,
கலராக வரும், புது கலர் ஆட் பண்ணி இதெல்லாம் தான் வரும். அண்ட் தே திங்க் கலர் இஸ் த டேஸ்ட். No, and I also feel that Gen Zs want more color options, right? Gen Zs நான் தனியாக பிரிக்கவே மாட்டேன். Gen Zs are just us. நான் என்ன சொல்லுவேன்னா நாம but they have a total different point of view for the world. அப்படி தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா நான் 20 வயசுல எப்படி இருந்தேன்றதை நான் மறந்துட்டு இருக்கேன். ஓகே, அதனால எனக்கு அவங்க புதுசாக தெரியுறாங்க. ஓகே ஓகே, நான் கொஞ்சம் 20 வயசுல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு என் போஸ்ட்டை பார்த்தா நம்ம அவங்க மேலே என்ன ரிமார்க் இருக்கிறோமோ அதையே தான் நானும் பண்ணியிருக்கேன். இல்லை ப்ரோ, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நம்ம நீங்கள் 20 வயசில் உங்ககிட்ட ஃபோன் ஆக்சலரேட் ஆகிருக்கலாம். அதை சொல்கிறேன், அவங்க கிட்ட அது ஆக்சலரேட் ஆகும். they have apps, they have tools and everything, right? இன்டர்னலாக எமோஷன்ஸ் இஸ் சேம். நமக்கு இருந்த அந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட், எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காதா, ஓகே நமக்குன்னு யாராவது இருக்க மாட்டாங்களா, ஓகே நம்ம நல்லா உருவமா மாட்டோமா, ஓகேவா நம்மளுக்கு இதே தான் அவங்களுக்கு அது கிடைக்குதே நம்மளுக்கு இது கிடைக்குதா, இந்த கேள்விகள் அப்படியே காமனாக இருக்குது. கரெக்ட். பட் ஆனால் அவங்க அதை தாண்டி ஒரு பிரச்சனை வருது இல்லை. நம்மளுக்குலாம் ஒரு 15 வயசு 14 வயசுலலாம் நம்ம டிப்ரெஷனை பற்றி பேசியிருக்க மாட்டோம். 12 வயசில் வந்து நம்ம இல்லை நம்ம நேம் வைக்கல, ஓகே நம்ம பேர் வைக்கல, நம்ம பேயின்னு கூப்பிட்ருக்கோம், அவங்க நன்னுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகே ஓகேவா, மற்றபடி எதுவும் இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு வேறு பேர் வைக்கும். ஓகே ஓகே வி டோன்ட் நோ. பட் நான் என்ன சொல்கிறேன்னா இன்டர்னல் ஃபீலிங்ஸ் மாறல. ஒரு வேலை தேடும் போது அன்றைக்கி நம்ம எதை நோக்கியாக ஒரு வேலையை தேடணுமோ, என்ன பயம் இருந்தோ இது நமக்கு செட் ஆகாமோ அதே கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் அவங்களுமே இருக்காங்க. நாம் லைஃப் மேலே எவ்வளோ கன்ஃபியூஷனில் இருந்தோமோ அதே கன்ஃபியூஷன் தான் அவங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ பெரிய மாற்றங்கள்னு எதுவும் இல்லை. டூல்ஸ், டெக்னாலஜி, ஆக்சசிபிலிட்டியில் சேஞ்ச் இருக்குது. இங்கே தான் மெயின் கொஸ்டின். ஸோ டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹவ் பிகம் ஆக்சசிபிள் டு எவ்ரி ஒன். யாராக இருந்தாலும் ஃபோன் எடுத்தால் நம்ம கொடுக்குற சேம் ப்ராம்ப்ட் கொடுத்தா சேம் அவுட்புட் வந்துடும். ப்ராம்ப்ட் தான் ஒரு யூனிக்கான விஷயம்ன்றப்ப திஸ் ஹாஸ் பிகம் வே லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கிரியேட்டிங் கம்யூனிட்டிஸ், லாட் ஆஃப் பீப்புள் ஜென்ரேட்டிங் கான்டென்ட், எல்லாமே ஏஐ ட்ரிவனாகவே நிறைய பேர் போகிறாங்க, அது ஆட்டோமேட்லாம் பண்ணுறாங்க. பட் இந்த மீடியாக்ரிட்டி ரொம்ப ஃப்ளட் ஆகும்போது வாட் யூ சஜஸ்ட் பீப்புள் that can make them very unique? என்ன விஷயங்களில் அவங்க அடாப்ட் பண்ணி இஃப் தே நானாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாட் யூ சஜஸ்ட்? வல்னரபிலிட்டி. இப்போ அந்த ஆன்சர் இதுன்னு டைப் பண்ணுறேனே, கேரக்டர் ஒருத்தன் காமிக்கணும்னா வல்னரபிளாக இருக்கணும், போல்டாக இருக்கணும். ஓகே, போல்டு இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, லைஃப்பில் போல்ட் டிசிஷன்ஸ் வந்து நிறைய பேர் எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க. எதெல்லாம் போல்ட் டிசிஷனே தெரியாது. ஆமாம், நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா போல்ட் டிசிஷன் வந்து ஒரு கிளிஃப்லேருந்து குதிக்கிறது, அப்படி கிடையாது. தட் இஸ் நாட் த கரேஜ். ஓகேவா, நான் சொல்கிற கரேஜ் பீயிங் போல்டுங்கிறது வந்து இப்போது கஸ்டமர்ஸே யாரெல்லாம் அவங்க ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாலே, இப்போது இவங்களும் வாங்கலாம், இப்போ போஸ்டர் டாப்ஸ் யார் வாங்கலான்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? ஜென்சிஸ்லாம் வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கலாம். ஆமாம், someone who can use LinkedIn and ஓல்டு பீப்பிள்லாம் வாங்கலாமான்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? வாங்கலாம். anyone who uses LinkedIn. ஃபவுண்டர்ஸ்லாம் வாங்கலாமான்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? டிசைனர்ஸ்லாம் வாங்கலாம். இது இஸ் த ப்ராப்ளம், போல்டாக இல்லை. ஓகே, when you are not bold, நீ என்ன பண்ணுவ அப்படின்னாக்கா you are becoming a pleaser. ஓகே, யாரையும் பக்கச்சிக்க வேணாம். ஓகே, எல்லாரையுமே இது பண்ணுவோம். போல்டுக்கு வந்து இட்ஸ் ரிக்வயர்ஸ் டேக்கிங் அ ஸ்டான்ஸ். இட் ரிக்வயர்ஸ் சேயிங் நோ டு திங்ஸ். போல்ட் மீன்ஸ் யூ ஆர் நாட் நியூட்ரல். ஓகே, யூ ஆர் சப்போஸ் டு கெட் பயாஸ்ட், லைக் போலரைஸ்ட் ஆகணும். ஓகே, நீ ஒப்பீனியன்டடாக போகணும். எடுக்கும்போது எஸ் யூ வில் லூஸ் அ செக்ஷன் ஆஃப் பீப்புள், புரியுது. பட் த அதர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் வில் கெட் மோர் கிளாரிட்டி. ஓகே, மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் யுவர் தாட்ஸ். இதுதான் கரெக்டாக பண்ணுறாரு, நான் ஒத்துக்கிறவன் பின்னாடி இருப்பான். நீ கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் வச்ச அப்படின்னாக்கா, ரெண்டு பேரையும் ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னாக்கா இட் வில் யூ வில் சஃபர். ஓகே, யூ வில் சஃபர். ரெண்டு பீப்புளும் நீ வந்து பார்த்துக்கணுன்னா யூ வில் சஃபர். சம் கேசஸ் யூ லெட் தெம் சஃபர். ஏன்னா யார் சைடும் எடுக்க முடியாது, பிகாஸ் எவ்ரி நியூட்ரல் இஸ் அ நெகட்டிவ் ஓட்டு. புரியுது. ஆமாம், நோட்டா மாதிரி. ஓகே, நியூட்ரல் இஸ் கம்ப்ளீட்லி வேஸ்ட் என்ன கேட்டால். ஸோ டேக்கிங் சைட்ஸ்மா, இஃப் ஐ வாண்ட் மை பீப்புள் டு டேக் சைட், ஐ ஹவ் டு கெட் போலரைஸ்ட். இப்போ நான் வந்து என்னோட ப்ராடக்ட்டுக்கு இவங்க தான் கஸ்டமர்ஸ், இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் எனி. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக ஒரு காலில் ஐ டோல்ட் சம் ஒன் ஃபார் த லேண்டிங் பேஜ். லேண்டிங் பேஜ் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் எவ்ரி திங். அவங்க வந்து ரொம்ப எல்லாருமே யார் பார்த்தாலும் புரிகிற மாதிரி வச்சாங்க. இட் ஆல் தட் இஸ் அ ப்ராப்ளம். யார் பார்த்தாலும் புரிகிற மாதிரி இருக்குது. ஓகே,
ஓகே தென் தெர் இஸ் கன்வர்ஷன் ரேட் வில் ட்ராப். நீ அவங்க என்ன சொன்னாங்க, எங்கேருந்து வேணா எங்கள் விசிட்டர்ஸ் வரலாம் இல்லையா, அவங்களும் பார்க்கலாம் இல்லையா, அவங்க யாரும் வாங்க போகிறது இல்லை. வாங்கணும்னு முடிவு பண்ண மட்டும்தான் அவங்க வெப்சைட்டுக்கு வர போகிறான். ஓகே ஓகே, those who have decided to buy something like this is going to come into your site. Those who do not even decided is just browsing. You cannot design your entire restaurant for every walkers. கண்டிப்பா. ஆமா, பாஸ் பை பீப்புளுக்காகலாம் ரெஸ்டாரண்ட்ல மெனு மாத்திட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா. உள்ள வந்து யார் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்காக மட்டும் தான் நீ மெனு கார்டு ஆல்டர் பண்ண முடியும். கரெக்ட். இஃப் they are not your customer then அவங்க சார் லேண்டிங் பேஜ் வந்து பாதி பேர் இல்லை சார், இதுக்கு முன்னாடி ஒரு காப்பி இருந்தது, அது நிறைய பேர் எங்களுக்கு புரியவே இல்லை. என்னென்னா புரிஞ்சாலும் அவன் வாங்க மாட்டான். பிகாஸ் இட் இஸ் நாட் ஃபார் தம். ரேதர் நீ இவங்களுக்கு தான் சொல்லி இதை பேஜ் எழுதுனா வந்தவனுக்கு இது ரொம்ப கிளியராக நீ பேசிடுவேன். இல்லைன்னா அது ரொம்ப ஜென்ரலைஸ்டாக இருந்ததுன்னா ஃபார் தட் பர்சன் எப்படி இருக்கும்னா திஸ் இஸ் டூ ஜென்ரல். எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஆமாம் எனக்கு தெரியும், லிங்க்டின்ல எழுதுன்னு தெரியும். குட் டிசைன் வந்து குட் டிசைன் ஆர் டேஸ்ட் வந்து அதிகமாக எஸ் ஆர் நோ சொல்கிறதால வருதா, அது எந்த மாதிரியான கான்செப்டில் வரும்? குட் டிசைன் எதனால் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகுது. நிறைய ட்ரை பண்ணணும். ஓகே, முதல் வெர்ஷனில் செட் ஆகாது. அண்ட் கனெக்டிங் த டாட்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஓகே ஓகேவா, அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டெம்பிள் பார்த்துட்டு வந்துட்டு நான் போஸ்டெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, என்ன தாட் ப்ராசஸில் பண்ணி, ஏதோ ஒரு கலரோ இந்த காம்பினேஷன்ஸோ, ஓகேவா, அங்கே எழுதின அந்த வார்த்தைகளோட ஃபாண்ட்டோ, ஓகே, ஆஹா இந்த ப்ளூவில் இந்த ஒயிட்டில் வந்து தமிழ் எழுதுனா நல்லா இருக்கு, அப்போது சி ப்ளூவில் ஒயிட்டில் போட்டால் ஒரு காம் ஃபீலிங் வருது. அப்போது அதை வந்து என் போஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வருவேன். இப்போ நான் நாஸ்டாலஜிக்காக பேசும்போது அந்த ஸ்கூலில் ப்ளூ இங்கில் எழுதுனது ஒரு நாஸ்டாலஜி தருது. அப்போது போஸ்ட்டில் நான் வந்து ப்ளூ இங்கை வச்சு எழுதுன மாதிரி காமிக்கிறேன் ஹேண்ட் ரைட்னா அது ஒரு ஃபீல் வருது அப்படின்றது நான் முதல்ல அதை எங்கேயோ ஃபீல் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? அதை பார்க்கும்போது நான் அதை வந்து யோசிக்கிறேன், இது நல்லா இருக்கு, ஸோ இதை வந்து நான் வந்து வேறு இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை நான் இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு யோசிக்கிறது. இப்போது சில பசங்க வந்து நோட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப ஹைலைட்டெல்லாம் யூஸ்வலி கேர்ள்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப டெக்கரேட்டிவாக எல்லாம் பண்ணி, நான் படித்த டைமில் சொல்கிறேன், இப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது, டெக்கரேட்டிவ்லாம் பண்ணி ஹைலைட்டர்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல. அதுலேருந்து எவ்வளவோ நான் வந்து காப்பி அடித்து என்னோடய லேண்டிங் பேஜுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஹெட்லைனில் ஹைலைட்டர் ஆப்ஷன் போட்டு ஹைலைட்டருக்கு சுற்றி இப்படி 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 ரவுண்ட் பண்ணி, இப்போ லேண்டிங் பேஜ் அப்படி இருந்திருக்கு. யூஸ்வலாக சின்ன வயசில் நம்ம அதை பண்ணுவோம், ஒரு வார்த்தை கரெக்டுன்னு இம்பார்ட்டன்ட் டீச்சர் சொல்லிட்டாங்கன்னா போதும், அதை சுற்றி இப்படி 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 வரைஞ்சி அதை சுற்றி ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டு எக்ஸ் போட்டு 4 டாட் வச்சு எல்லாம் பண்ணுவோம். அதை நான் அப்படியே லேண்டிங் பேஜுக்கு எடுத்துகிட்டு போனேன். ஓகே, இட்ஸ் ட்ரான்ஸ்லேட்டிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை உள்வாங்கி ப்ராசஸ் பண்ணி அதை வந்து நம்ம அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இதை வந்து நம்ம அப்படி கொடுக்கலாமே, இந்த டேஸ்ட்டில் கூட ஒர்க்காமல் ஆகாதான்றது தெரியாது. அங்கே தான் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ட்ரை பண்ணி பார்த்து பீப்புள் பார்த்து, ஒரு சில பேர் என்ன சொல்லுவான், ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்வாங்க, சில பேர் அப்படி சொல்லுவாங்க. ஹேபிடேட்டோட லேர்னிங் பேஜ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்குது, இது ஒரு கார்பரேட் டூல் மாதிரி இல்லை அப்படின்றது சொல்லுவாங்க. பட் அதுதான் நம்ம நரேட்டிவ்னுமோ நம்ம ஆனால் அங்கே போல்டாக இருக்கணும். ஓகே, நாளைக்கு இவர் சொன்னார் நீ திருப்பி ப்ரொஃபஷனலாக மாற்றி, நாளைக்கு அவர் சொன்னால் நீ திருப்பி சர்க்காசம் கொண்டு வந்து மாற்றிட்டு இருக்க முடியாது. இஃப் இட் இஸ் கோயிங் டு பி a ஃபன் ஃபீல் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னா யூ ஹவ் டு ஸ்டே ஆன் த ட்ராக். ஓகே, போல்ட் டிசிஷன் இருக்கணும். நீ மாற்றினா ஃபன்காக சில பேர் ஒன்று சூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, இப்போ அவங்க டிசப்பாயிண்ட் ஆவாங்க. புரியுது. ஆமாம். ஓகே, தே வில் கோ. ஸோ யூ ஹவ் டு சூஸ் யுவர் சைடு. அண்ட் இந்த பீப்புள் தான் எனக்கு வரப்போகிறாங்க, இந்த பீப்புள் தான் எனக்கு இருக்க போகிறாங்கன்னா அதில் நீ வந்து கான்ஷியஸாக எடுத்தாகணும். Those who don't, as a leader, you have to consciously make bold decisions. For example, I don't tolerate anything disrespect in my office. Okay. Disrespect பண்ணா நான் ஃபயர் பண்ணிடுவேன்னா you have to be very bold. அது யாரா இருந்தாலும் எடுக்கணும் நீ. Yeah, definitely makes sense. ஆமாம். அப்போது அது ஒரு சில பேர் அதில் கருத்து இருக்கலாம், டிஸ்ரெஸ்பெக்ட்னால ஃபயர் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். பட் அது அவங்களோட கருத்து, அவங்க நம்மளோட ஆஃபீஸோட மாரல் காம்பஸ் என்னவா இருக்குன்றத பொறுத்து இருக்கு. இங்கே அவங்க ஆப்ரேட் ஆக மாட்டாங்க. ஓகே, மாரல் காம்பஸை கொஸ்டின் பண்ணுறாங்களா, என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். அவங்களுக்கு இங்கே இதுதான் கரெக்டான மாரல்னு எதுவும் இல்லை. அவங்களுக்கு என்ன மாரல் பிடிக்குதோ அதை யார் வச்சுருக்காங்களோ அவங்களோட போகலாம், அவ்வளோதானே வழிய இதுதான் கரெக்டான மாரல் திணிக்கும் போதும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணும் போதும் நாம் மாறிடுவோம். சூப்பர். ஓகே, புரிஞ்சு மாறினா அது வேற, புரிதல் வந்து மாறுறோன்னா வேற, நம்மளாவே எவால்வ் ஆகி மாறுவோம்ல.
டைம் ஆகி தட்ஸ் டிஃப்ரெண்ட். சே இதுக்கெல்லாம் இவ்வளோ அந்த இப்போ கமல் சொல்கிற மாதிரி இப்போ தான் தோணுது எதுக்கு சண்டைலாம் போட்டிருக்கணும், ஆமாம், வரவனை கட்டி பிடிச்சிருந்தா வேலை முடிஞ்சிருக்குமே யோசிக்கிற மாதிரி நம்மளா புரிஞ்சுக்கலாம். பட் டேக்ஸ் டைம் டு ரியலைஸ். டெஃபினட்டாக ஆமாம், ரியலைசேஷன் அவ்வளோ டக்குன்னுலாம் வராது. ரியலைசேஷன் டேக்ஸ் டைம். நைஸ். ஸோ இப்போ இன்னொன்று ப்ரோ, நிறைய பேர் என்ன கேட்குறாங்க என்னென்னா, டிஎன்ஏ கம்யூனிட்டினா என்ன? 3 நாள் ஒரு ரெசார்ட்டுக்கு போனீங்க, என்ன பண்ணீங்க? நான் அதை பற்றி லிங்க்டின் போஸ்ட் 3 நாள் எழுதியிருக்கேன். பீப்புள் ரெட் அது அவங்க என்ன கேட்கல. பட் we are doing a lot of things la. So I just want to ask you as a part of the community ஆகுமே இதை பற்றி நம்ம நிறைய வெளில சொல்லன்ற மாதிரி I felt, or for a broader audience we will tell here itself what is DNA community and what we are doing. நம்ம நிறைய விஷயம்லாம் பண்ணல, ஒரே விஷயத்தை வேற வேற மாதிரி பண்றோம்ல, ஒரே விஷயம். but that is confusing people. அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, நல்ல கிரேசியாக ஒரு ஆம்பிஷன் இருக்க பர்சன், ஏதோ ஒன்று பெருசாக பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பர்சன், அதுக்கான ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க பர்சன், அதை ஆல்ரெடி லைஃப்பில் ப்ரூவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஜஸ்ட் பேச்சு வாக்கில் இல்லாமல். ஓகே, அதை லைஃப்பில் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சில இண்டிகேட்டர் இருக்கும்ல, அவங்க கம்பெனி இவ்வளோ தூரம் ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு, இவ்வளோ தூரம் ரெவன்யூ போயிருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணிட்டும் இருக்காங்க அப்படின்றவங்கள ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும் அப்படின்றது தான் டிஎன்ஏவோட கோல். சூப்பர். ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் செஷன் கம் ஜாயின் அப்படின்னு நான் போட முடியாது. கரெக்ட். ஆமாம். ஓகேவா, அதுதான் மார்க்கெட்டில் நடக்குது. ஓகேவா, இஃப் ஐ வாண்ட் டு டேட் பண்ணோம் ஒருத்தர் ஒரு பார்ட்னர் தேடுறாருன்னா டேட்டிங் செஷன் அப்படின்னு வச்சிடுறாங்க. இதுதான் பிரச்சனை. கரெக்ட். டேட்டிங் செஷன் டேட் பண்ண முடியாது. ஆமாம். ஓகே, பிகாஸ் யூ வில் பிகம் வெரி ப்ரிப்பேர்ட், வெரி கான்ஷியஸ். நான் ஃப்ரெண்ட்ஷிப்னு கூப்பிட்டேன்னா நீ ரொம்ப தெளிவாக வருவேன். இது ஃப்ரெண்ட்ஷிப் செஷன், இதெல்லாம் எப்படியெல்லாம் 2 ஃப்ரெண்டை எக்ஸ்ட்ரா பிடிக்கலாம், இதெல்லாம் எப்படி. அப்போது நோ அஜெண்டா மீட்டப்ஸ் நிறைய வேணுமோ. அப்போது நோ அஜெண்டா வந்து அது ஒரு தனி ஒரு ஆர்ட். அது ஓகே, ஏன்னா அஜெண்டாவோட நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃப்யூச்சரை நோக்கி பண்ணுவோம். ஓகே, அதாவது எப்படின்னா என் மைண்ட் எப்படி, இப்போ நான் 2மே பண்ணியிருக்கேன். இப்போ அஜெண்டா நோக்கி நான் ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன்னா இதோட அவுட்கம் என்ன, இது என்ன வரணும் அப்படின்றத நோக்கி யோசிப்பேன். அதாவது ஈவெண்ட் நடந்து முடிஞ்ச பிறகு வரக்கூடிய அவுட்கம்மை யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஓகே, நோ அஜெண்டாவில் நான் பிளான் பண்ணும்போது பாஸ்ட்டை நோக்கி யோசிப்பேன். ஓகே, இதுக்கு முன்னாடி எனக்கு இவங்களை பற்றி தெரியும்ல, இவங்கெல்லாம் யார், இவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, லாஸ்ட் டைமாக நான் இவங்ககிட்ட பேசும்போது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்களை பற்றி, அதை பேஸ் பண்ணி அந்த நோ அஜெண்டா மீட்டப்பை நான் டிசைன் பண்ணுவேன். ஓகே, அப்போது உனக்கு போன தடவை நீ என்கிட்ட சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து இது மாதிரி டீமில் ஒரே பிரச்சனை இருக்குது, இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்போ உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அடுத்த நோ அஜெண்டா மீட்டப்பில் வரும்போது ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்டில் டீம் பில்டிங் நல்லா தெரிஞ்ச ஒருத்தரை உள்ளே கொண்டு வருவேன். ஓகே, அவர் உங்கள் 2 பேரையும் நான் ஒரே ரூமில் போட்டுருவேன். ஓகே, அதுக்கப்புறம் அந்த விஷயம் நடக்காததுக்கு தெரியாது. பட் ஆனால் அதுக்கான சான்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து நிறைய க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, சில நேரங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுப்பேன். நீ பேசணும்னு சொல்லியிருந்தாலும் இவர் கரெக்டு, நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு போயிடுவேன். அவ்வளோதான். மற்றபடி அவர் வந்து ஒரு செஷன் எடுக்கணும்னு சொல்கிறதோ இது இருக்குது, அதெல்லாம் பண்ணோன்னா அது அஜெண்டா ஸ்பெசிஃபிக்காக போகும். புரியுது. நோ அஜெண்டான்றதை நான் பாஸ்ட் வச்சு போகணும். ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும். அதை வச்சு நான் டிசைன் பண்ணால் அது நோ அஜெண்டா. ஓகே, ஃப்யூச்சரை வச்சு நான் டிசைன் பண்ணேன்னா அது அஜெண்டா ஸ்பெசிஃபிக். இதுதான் கேம். டிஎன்ஏல மோஸ்ட்லி நோ அஜெண்டா நடக்கிறதுக்கு காரணம் ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஷிப் நோக்கி போகிறேன். ஓகே, ஸோ எனக்கு முன்னாடியே உங்களோட குறைநிறைகள், உங்களோட ஆசைகள் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற பீப்புள் உங்களை கரெக்டாக அந்த ரூம்லேயும் அந்த கான்வர்சேஷனை நான் எடுத்து போட முடியும். ஓகே, பட் அதை நடக்காமல் போகிறது கொஞ்சம் நேச்சர் கையில் இருக்குது. டைம் ஹஸ் டு பர்மிட். கண்டிப்பாக நிறைய உங்கள் கையில் இருக்குது. ஆன் த ஸ்பாட்டில் சொல்கிறேன். ஆமாம், எனக்கு யூஸ்வலாகவே ஆன் த ஸ்பாட்டில் என் கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மி. யூ கேன் see நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருப்பேன். ஆமாம், இந்தந்த டைம் இப்படி பண்ணணும்னு புஷ் பண்ண மாட்டேன். ஓகே, இட் இஸ் மோர் ஆன் யூ. நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டடோட, எனக்கு தெரிஞ்ச டிஎன்ஏக்கு யார் ஓப்பன் மைண்டடோன்னு வந்தாலும் கை நிறைய எடுத்துகிட்டு போவாங்க. சூப்பர். ஆமாம், கனெக்ஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். யாராவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்தாங்கன்னா எதுவுமே இல்லாமல் டிசப்பாயின்மெண்ட்டோட போவாங்க. கரெக்ட், இதுதான் நடக்கும். இதுதான் எடுக்கணும்னு வந்தால் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே, டிஎன்ஏக்கு ஒரு ஓப்பன் மைண்ட்னஸ் தேவை. ஏன்னா எனக்கு அது ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்குனா எனக்கு அது தேவை. ஐ வாண்ட் யூ டு திங்க் பியாண்ட் டிரான்சாக்ஷன். எனக்கு இது வேணும்னு தேடி வந்தனா உனக்கு அது கிடைக்காது. புரியுது. ஐ வாண்ட் டு லெட் யூ ஆல் தட். ஓப்பன் மைண்டோட வந்து நீ ஜஸ்ட் பேச ஆரம்பிச்சேன்னா நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் பேக்ரவுண்டில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஐ ஹவ் brought the right people. புரியுது. ஓகே, put in the right rooms. ஓகேவா, இட் இஸ் ஆல் தேர்.
இட் இஸ் அப் டு யூ டு யூட்டிலைஸ். எல்லா டிஎன்ஏ வச்சும் இதே ஃபார்மேட் தான், வேறு வேறு பேரில் இருக்கும். டிஎன்ஏ ஸ்கூல், டிஎன்ஏ வில்லேஜ், வேறு வேறு பேரில் இருக்கும். பட் அந்த இடத்துல நான் அவங்கள பிக் பண்ணும் போதும் சரி, இவங்களை இப்போ கேஷ் கொடுத்தா நம்ம டிஎன்ஏல பே பண்ணி நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. கரெக்டாக. ஸோ என்ன பண்ணாலுமே எனக்கு அந்த பீப்புள் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதான் எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? வெப்சைட் தான் wearethedna.comல they have to apply. there is a form. அப்ளை பண்ணி முடிச்சோடனே அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபில்டரிங் ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபோன் கால் வரும். we let them know about this company. இதை வந்து நம்ம ரொம்ப கிளியராக சொல்லுவோம். ஓகே, இதனால் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால் ஒன்றுமே கிடைக்காது. ஓகேவா, இது வந்து இது பியூர்லி ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேவா, இந்த லாஸ்ட் 3 yearsல 104 people இப்போ அக்செப்ட் பண்ணி உள்ளே இருக்காங்க. கரெக்டாக 104 people தான் நம்ம அக்செப்டே பண்ணியிருக்கோம் 3 yearsல. ஸோ இதுதான் வந்து ஃபில்டர்னு சொல்லிடுவோம். தென் மெம்பர்ஷிப் ஃபீ பே பண்ணுவாங்க. மெம்பர்ஷிப் ஆனுவல் ஃபீல இப்போ இருக்குது. ஆனுவல் ஃபீ பே பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ செட் பண்ணுவோம். இன்டர்வியூ வந்து நான் இல்லை ப்ராசஸில். ஸோ எனி 3 members ஆஃப் த கம்யூனிட்டி வில் கோ ஃபார் த இன்டர்வியூ. நீங்கள் எல்லாருமே எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாங்கள் வச்சுப்போம். வச்சுட்டு அவங்களுக்கு வந்து எஸ்ன்னு சொல்லிடுவோம். யாராவது ஒருத்தர் நோன்னு சொன்னாங்கன்னா மணியை ரீஃபண்ட் பண்ணிட்டு they have to apply again after 6 months சொல்லிடுவோம். இதுதான் ப்ராசஸ். என்ன செக் பண்ணுறோன்னா வைப் செக். ஏன் 6 months? பிகாஸ் பீப்புள் சேஞ்ச். ஓகே, நம்ம செக் பண்ணுறது அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் அது கிடையாது. நம்ம செக் பண்ணுறது அது ஓரளவுக்கு அவங்க மெம்பர்ஷிப் பே பண்ணும்போதே ஃபில்டர் ஆகிடுதுன்னு வச்சுக்கோ, இந்த அஃபோர்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம செக் பண்ணுறது வந்து வைப் செக். இங்கே அவங்க டிரான்சாக்ஷன்லாம் வராங்களா, இல்லை ஒரு ஓப்பன் மைண்டோட வராங்களா? ஓப்பன் மைண்டோட வராங்க அண்ட் அவங்க கிரேசி பர்சன், ஒரு பெரிய ட்ரீமும் இருக்குது. இந்த காம்பினேஷன் வேணும் நம்மளுக்கு. ஒரு பெரிய ஒரு கோலும் இருக்குது, அட் த சேம் டைம் ஓப்பன் மைண்டாகவும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரெடியாக இருக்காங்க, நல்ல கேரக்டர் அப்படின்னாக்கா people will say yes. If it is not, then we say reason சொல்ல மாட்டோம். It's just there. 6 months apply பண்ணும்போது we believe லாம் சொல்ல மாட்டேன். We accept that people will change. புரியுது. நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருந்தீங்க, என்னன்னா ஐ மே நாட் பி அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தீங்க. ஸோ நவ் ஃபார் தீபக், வாட் இஸ் சக்ஸஸ் அக்கார்டிங் டு தீபக்? சக்ஸஸ் நிறைய இருந்திருக்கு என் லைஃப்பில். ஓகேவா, ஐ வில் டெஃபினெட்லி அக்னாலஜ். இப்போ நேற்று நான் வந்து என்னோட பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது கூட ஒன் ஆஃப் த ரீசன் ஐ டிட் வாஸ் அது ஒரு நாஸ்டாலஜிக்காக எவ்வளோ நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம் அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் எவ்ரி ஒன் கேன் பி சக்ஸஸ்ஃபுல். நானும் சக்ஸஸ் ஆனால் நீயும் சக்ஸஸ்ஃபுல் ஆனால், பட் எதில் சக்ஸஸ் வேணும்னு கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு வின் இன் எவ்ரி திங். சக்ஸஸ் இஸ் சப்ஜெக்டிவ், அந்த கான்செப்டில் சொல்லுங்கள். சக்ஸஸ் இஸ் வெரி சப்ஜெக்டிவ்ன்றதை தாண்டி நீ என்ன வேணும்னு நினச்சி முடிவு பண்ணிக்க அதை எடுத்துக்கிறது நல்லது. ஓகேவா, இதுதான் சக்ஸஸ்ன்னு டிசைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போது சின்ன வயசில் பிடி பீரியட் போயிருப்பேன். ஆமாம், நான் என்ன பண்ணுவேன், பிடி பீரியட் போயிட்டு நோட் புக்கில் எழுதிட்டு இருக்கிறாள். பிடி பீரியட் விளையாட மாட்டேன். ஏதோ ஒன்று பிடி பீரியட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. பிடி பீரியட் உனக்கு லைஃப்பில் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருந்த டைம் ஞாபகம் இருக்கா? இல்லை, உனக்கு இல்லை, எனக்கு இல்லை. ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்திருக்கும், அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்குமா? ஆமாம். இப்போ கூப்பிட்டு என்ன ஸ்போர்ட் ஆடி இருப்பாங்க, வாலிபால் இருப்பாங்க, பேஸ்கெட் பால். எத்தனை பால் நீ போஸ்ட்டில் போட்டேன்னு கேட்டால் சொல்ல முடியுமா அவங்களால? எத்தனை மேட்ச் வின் பண்ண, 3rd ஸ்டாண்டர்டில் எவ்வளோ வின் பண்ண? கஷ்டம் எதுவுமே. ஆனால் அந்த டைமில் ஞாபகம் இருந்திருக்குமா? அந்த டைம் அன்றைக்கி அவங்க ஜெயிச்சதுனால தானே சந்தோஷமாக போயிருப்பாங்களே. இந்த ஒரு லாங் ஸ்கோப் ஆஃப் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உனக்கு ஆக்சுவலாக நீ ஜெயிச்சது ஞாபகம் இருக்காது. அது எப்படி ப்ரோ? அது இட் வில் ஜஸ்ட் பி அ குட் மெமரி. ஸோ ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஒர்க் ஃபார் அ வெரி குட் மெமரி. நமக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ என்னோடய ஜேர்னியில் நான் யோசிக்கும் போது நம்ம வந்து ஒரு நாள் வந்து 100 டிஷர்ட் வந்து கையில் வந்து பெயிண்ட் பண்ணி எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கொடுத்தோம், ஞாபகம் இருக்குது. ஓகேவா, இங்கேருந்து மும்பைக்கு ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய கிளைண்ட்டை, அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஒரு ஃபார்ச்சூன் 500 கிளைண்ட்டை அவங்களோட ஆஃபீஸில் மீட் பண்ணி பேசி க்ளோஸ் பண்ணி அந்த பேப்பர் சைன் வாங்குறது, லைஃப்பில் அது ஒரு அனுபவம் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு சக்ஸஸ். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் ரொம்ப டீப்பாக யோசிச்சாதான் இப்போ இந்த வயசுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு இதில் எத்தனை இன்சிடென்ட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே, பட் எப்போ யோசிச்சு பார்த்தாலுமே இது ஒரு நல்ல மெமரியாக தான் இருக்கும். ஐ திங்க் அப்படி தான் நம்ம இதை பார்க்க முடியும். பிடி பீரியடை என்ஜாய் பண்ணிடுறது நல்லது. பிடி பீரியடில் வின் பண்ணோம் லூஸ் பண்ணோன்னு இறங்கணும்னா மாட்டிப்போம். புரியுது. தோத்தாலும் சில பேர் இருப்பான்ல, நீ எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கிரவுண்டுக்கு விளையாட போனால் தெரியும், 2 டீம் அடிச்சுப்பாங்க, யார் தோத்தாங்க யார் ஜெயிச்சாங்க. இல்லை தோத்த டீம் டிப்ரெஷனில் இருக்கும். ஒருத்த மட்டும் 2 ரூபாய் ரசனா பாக்கெட் வாங்கிட்டு குடிச்சிட்டு அவன் போட்ட 4 ஓவரில் 45 ரன் போயிருக்கும். ஜாலியாக வருவான். ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் வே டு லிவ். பிகாஸ் யூ ஹேட் 4 hours ஆஃப் ஃபன் பிளேயிங். யூ ஹேட் 4 hours ஆஃப் லைஃப் பிளேயிங்.
பட் இந்த மைண்ட் செட் வந்துட்டா யூ டோன்ட் ஃபைட் ஆர் நீங்கள் வந்து லைக் யூ ஃபைட் ஆன் த கிரவுண்ட். ஆ யூ ஃபைட் ஆன் த கிரவுண்ட். அன்றைக்கி நான் ஃபைட் பண்ணாமல் இல்லை. இப்போவும் ஒரு ஈவெண்ட்டுன்னு வந்துட்டா சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். இப்போவும் நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணால் சும்மா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கேர்லெஸ்ஸாக எடுத்து கையில் கொடுக்க மாட்டேன். ஐ பில்ட் வித் கேர். பட் ஒன்ஸ் இட் இஸ் டன், ஓகே, ஐ ஷுடன்ட் பி மெஷரிங் இட் வித் இது சக்ஸஸ். ஆனால் அதுக்கு ஒரு சக்ஸஸ் மெட்ரிக் எனக்கு இருக்கும். எனக்கு மைண்டில் இது வேணும், இது இன்னைக்கு இது வேணும் அப்படின்ற யோசனை இருக்குது தெரியுமா? அதோட இருந்துட்டா அதுதான் சக்ஸஸ். சூப்பர். இது வேணும், பில்லியனர் வேணும், அப்போ எனக்கு அந்த ஆசைலாம் இருந்திருக்கும். எனக்கு ஐபிஓ போகணும். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஐபிஓலாம் வந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஐ டோன்ட் நோ. எனக்கு நிஜமாக அது ஃபைட் இல்லைன்னா இல்லை, ஃபைட் எனக்கு வேறு விஷயத்தில் இருக்குது. புரியுது. ஓகே, அது அப்போ நான் வந்து இன்னும் பழைய ஆசைகளோடு ஒட்டிகிட்டு இருக்க முடியாது. ஐ ஹவ் டு லெட் தட் கோ. நான் எவால்வ் ஆனன்றதை ஒத்துக்கிட்டு ஐ ஹவ் டு சி ஓகே இதுதான் எனக்கு இப்போ தேவை, இதுக்கு நான் என்ன பண்ணணும், இதில் நான் எடுத்துட்டேன்னா எனக்கு இது கிடச்சிரு. இப்போ வாழ்வாதாரத்தில் தினசரி யாராவது இஎம்ஐ கார்டை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, ஆமாம், பெரிய சக்ஸஸ், செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் இட் வித் விராட் கோலி சக்ஸஸ். கரெக்ட். நீ உன்னோட லைஃப்பில் அந்த கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணது பெரிய விஷயம். ஆமாம், ஓகே, அது நீ நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணு. இஃப் சம் ஒன் கம்ஸ் டு யூ அண்ட் டவுன் சைஸ் இட், ஏண்டா இதுக்கா நீ இவ்வளோ குதிக்கிறேன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடு. Let's not have people who will put you down. For you, that was a very important task and difficult task. You somehow managed to crack the card. புரியுது. மேக் சென்ஸ். All these are எனக்கு கேட்டால் சக்ஸஸ். நைஸ். லாஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ எங்கே ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஆரம்பிக்கணும், கம்யூனிட்டிஸ் ஆரம்பிக்கணும், அந்த மாதிரிலாம் நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆர் ஆண்டர்ப்ரினர்ஸ் who want to do, what do you want to convey to them? What I'll say, start from zero. என்னோட டைமில் அந்த ப்ரிவிலேஜ் எனக்கு இருந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஏன்னா எதுவும் எந்த இன்ஃபியூஷனும் இல்லை. இப்போ வந்து எல்லாருமே ஒரு ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரியல, எல்லாருமே ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா 0 to 1 வேறு யாரும் ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, இதுதான் இது, இதுதான் இது, இதுதான் இது. அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு டிரைவிங் கியூரியாசிட்டி எடுத்துருது. ஓகே, முக்கியமான தேவையே பெண்குயின் வந்து அந்த மவுண்டனை தேடி போனதுக்கு ஒரே ஒரு காரணம் கியூரியாசிட்டி. கரெக்ட், வேற ஒன்றுமே இல்லை. அந்த பக்கம் என்ன இருக்குன்னு ஒரு ஆசை. எதுவும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு திரும்பி இந்த பக்கம் வந்துடும். இல்லை அங்கேயே சேர்த்து. இதுதான், இவ்வளோதான் பாயிண்ட்டு. ஓகேவா? பட் அந்த கியூரியாசிட்டி இல்லாதவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. புரியுது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்டில் எல்லாத்தையும் நம்ம மைண்டில் ஆல்ரெடி சொல்லிடுறாங்க. எல்லாமே இதுதான். இப்போ ஃபவுண்டர் ஷுட் பி ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட், ஃபவுண்டர் ஷுட் டூ த சேல்ஸ் ஃபர்ஸ்ட். இது நீ இது என்ன ஆகிடுது, நோஷன் மைண்டில் செட் ஆகுது. பண்ணாத, ப்ளீஸ் டோன்ட். யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. ஓகே, நீயாவே அதை கற்றுப்ப. ஐ டோன்ட் திங்க் ஸோ எவ்ரிபடி இஸ் செட் அவுட் ஃபார் சேல்ஸ். ஆமாம், சிலருக்குலாம் சேல்ஸ் வராது. எனக்கே ஸ்டார்டிங்கில் வரல. ஐசி பீப்புள் விசிஸ் ஆயிரத்திட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவன் பணம் இருக்குது, பாவம் எவ்வளோ பயத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு இதுலேருந்து ரிட்டர்ன் வேணும். ஓகேவா? ஒர்க் பண்ணுறவங்களோட இது வேறு. ஓகேவா? ஸோ யூ கேனாட் டேக் ஆல் தீஸ் நோஷன்ஸ் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ அந்த டைமில் கொஞ்சம் இருக்கும், புக்ஸில் படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணுறவங்களும் பேசுகிறாங்க, ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணாதவங்களும் பேசுகிறாங்க. எல்லாரும் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, படித்த கண்டென்ட்டை மாற்றி பேசுகிறாங்க. ஏன்னா மாற்றி பேசினா தான் ஹுக்கு வரும், ஹுக்கு வந்தால் தான் வீடியோ ஓடும். அப்போ நான் என்ன பண்ணணும், அதை கவுண்டர் ப்ரொடக்டிவாக சொல்லணும். யூ ஷுட் டூ திஸ்ன்றதை மாற்றி யூ ஷுட் நாட் டூ திஸ்ன்னு நான் பேசணும். இந்த ஹுக்கு தான் நீ கண்டென்ட் ஓப்பன் பண்ணுவேன். இவ்வளோ இருக்கனால அப்போ நான் என்னடா பேசுகிறேன். அப்போ நீ பார்த்துட்டு அதுக்கும் கீழே எஸ் ஐ அக்ரி நீ போயிட்டேன்னா எல்லா நோஷனும் மைண்டில் ஃபிக்ஸ்டு. ஓ இப்படி தான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னா நீ அப்படியே பாதி விஷயத்தை நீ வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ண மாட்டேன். ஸோ ஐ திங்க் ஈவன் இஃப் த வேர்ல்டு சி அட்வைஸ்லாம் ஓகே, அதெல்லாம் வச்சுட்டு ஐ சஜஸ்ட் யூ டு அன்லேர்ன். ஓகே, அந்த பக்கம் என்ன தான் இருக்குது நீயும் ஒரு தடவை ட்ரை பண்ணிப்பார். ஃபஸ்ட் கேஸ் ஒன்றும் நடக்காது, மிஞ்சி போனால் 2 days டைம் வேஸ்ட் ஆகும். ஐ திங்க் இந்த லார்ஜர் ஸ்பெக்ட்ரம் யுவர் லைஃப் டைமில் 2 days வேஸ்ட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. புரியுது. நீ நினச்சிப்ப ஐயோ 15th லான்ச் டேட்டு மிஸ் ஆகிட்டா. சரி, நீ இஸ்ரோவில் மேலே ராக்கெட்லாம் விடலை. ஓகே, ஒன்றும் ஆங்கிள்லாம் மாறி நாளைக்கு வேறு பிளானட்டுக்கெலாம் போயிடாது. உன் ப்ராடக்ட் 2 நாள் கழிச்சு லான்ச் ஆனாலும் அதே லான்ச் தான். அதே உனக்கு இருக்கிற 8 பேர் தான் அந்த லைக் போட போகிறாங்க. நோ ப்ராப்ளம். நீ ஆப்பிள் மாதிரி க்ரோ பண்ணிட்டா கூட பயப்படலாம். ஓகேவா? ஐயோ 50,000 பீப்புள் அன்றைக்கி க்ரௌடு சேர்ந்துருவாங்க, என்ன நடக்கும்னு. ஓகேவா? நடக்க வாய்ப்பு இல்லை. தென் வாட் ஆர் யூ ஸோ அஃப்ரேட் ஆஃப்? என்னத்துக்கு அந்த லான்ச் டேட் மேலே ஒரு அப்சஷன்?
புரியுது. ஓகே, இதெல்லாம் யாரோ செட் பண்ணி கொடுத்தது. பட் தட்ஸ் கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் தான்ல. இட்ஸ் டிசிப்ளின் தானே. நோ, டிசிப்ளின்றது உங்ககிட்ட இருந்து வராது. என்ன இப்போ இது எப்படி இருக்குன்னா, என் காலேஜில் டெய்லி ஷேவ் பண்ணுறது டிசிப்ளின் என்ன போட்டு அடம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஷேவ் பண்ணால் டிசிப்ளினா? ஷேவிங்ஸ் கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் தானே. இட்ஸ் பர்சனல் ஹைஜீன் தானே. ஓ, அப்போ ஷேவ் பண்ணாதவங்களாம் வந்துட்டு கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு இல்லை. இட்ஸ் கைண்ட் ஆஃப் பர்சனல் ஹைஜீன். ஷேவ் பண்ணவங்க யாரும் சீரியல் கில்லராக இல்லை இருந்திருக்காங்க ப்ரோ. இட்ஸ் ஆல் சப்ஜெக்டிவ். இட்ஸ் நாட் டிசிப்ளின். ஓகே, டிசிப்ளின் இஸ் ஜஸ்ட் அ ரொட்டீன். ஓகே, ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணினா அது கரெக்டாக இருக்கும். எந்த ரொட்டீன் உனக்கு தேவையோ அதை தானே ஃபாலோ பண்ண முடியும். கரெக்ட். ஆமாம். ஓகே, யாரோ இதுதான் ரொட்டீன்னு சொன்னாங்கன்றதுக்காக 5 AM மார்னிங் படித்தேன். A person who's taking a laptop at 10 AM start working will succeed more than a person who starts a day at 5 AM starts jogging and journals at 7 PM. அப்படி இல்லை, அதையும் சொல்ல தப்பு. 5 AM தப்பு சொல்லாத, 10 AM தப்பு சொல்ல. என்ன சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குமா? ஆமாம். சில பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் படிப்பான். கரெக்டாக சின்ன வயசுலேருந்து உங்கள் வீட்லேயும் எல்லாரும் உன்னை போட்டு திட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு 4 நாள் முன்னாடி படி, 4 நாள் முன்னாடி படி. மாறாத. ஓகே, ஐ திங்க் அந்த ஸ்கில் வேறு யார்ட்டும் இல்லை. யூ ஆர் காட் கிஃப்டட் சைல்டு, யூனிக். ஓகேவா? உன்னால் லாஸ்ட் மினிட்ல படித்து பாஸ் ஆக முடியுதுன்னா ஒய் நாட் லெவரேஜ் இட்? ஓகே, தட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். சூப்பர். ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிட்டிங் இன்டு இது பண்ணால் இது எப்படி தெரியுமா ஓடுறாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு அதை பண்ணால் சக்ஸஸ் ஆகிடுவோமா? இதெல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் பண்ண எது படித்தாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கேரண்டியே இல்லை. நீ 5 மணி இல்லை 3 மணிக்கு எழுந்தா கூட ஜெயிக்கிறதுக்காக இங்கே கேரண்டிலாம் யாரும் போட முடியாது. எல்லா ஆத்திரையும் ஒரு சைன் போட சொல்ல பண்ண மாட்டான். ஓகேவா? தெர் இஸ் நோ கேரண்டி. ஓகே, ஸோ ஐடென்டிஃபை வாட் யூ ஆர். உன்னோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, வாட் யூ ஆர் காட் கிஃப்டட்லி உனக்கு என்ன வருது, தென் அதை வந்து இன்னுமே வந்து பெட்டராக பண்ணு. அவ்வளோதான். ஸோ அதுக்கு அன்லேர்னிங் பண்ணணும். புரியுது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ, படிக்காமல் இருக்க சொல்ல, எல்லாத்தையும் படிங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தென் மேக் அ கான்ஷியஸ் டிசிஷன். அண்டர்ஸ்டுட். நிறைய பேர் படிச்சு அடுத்த நாள் காலையில் அந்த லைஃபுக்கு மாறக்கூடாது. புரியுது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு மாறணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு மாறணும். நைஸ். ஸோ நைஸ் ஹேவிங் டு இன் பாட்காஸ்ட். நைஸ் கான்வர்சேஷன். தேங்க்யூ. சூப்பர்.